வணக்கம் நண்பர்களே. இது வேண்டும் உந்தன் உறவு நாவல். மீரா ஜன்னல் வழியே குளுகுளு என்று முகத்தை வந்தறையும் காற்றில் லயித்தவாறு வெளியே தெருவில் சலசலக்கும் மழை வெள்ள நீரோடையை பார்த்து கொண்டிருந்தாள். அமைதியான சூழலில் தென்னை மரங்கள் வீற்றை முற்றுகையிட்டிருக்க, சுற்றிலும் செடி கொடிகள் என்று தாராளமாக விரிந்து கிடக்க, பின்பக்க மாமர கிளையிலிருந்து குயில் கூவும் ஓசை இனிமையாக காதில் கேட்டது. தன்னை மறந்தவளாக நின்றிருந்தவளை அம்மாவின் குரல் கலைத்தது. மீரா, இதோ வந்துட்டேம்மா. அப்பா காலையில் 8:30 சொசைட்டிக்கு போனார், இன்னும் காணோம். ஒரு ஃபோனாவது பண்ணி பாரு மீரா. இப்போ தானம்மா மழை விட்டுருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்பா வந்துடுவார். மீரா சொல்லி கொண்டிருக்கும் போதே அப்பா வெளிவாசல் கேட் திறந்து கொண்டு உள்ளே நுழைவது தெரிந்தது. இதோ அப்பாவே வந்துட்டாருமா என்று மீரா அப்பாவை நோக்கி சென்றாள். அப்பா மழையில் நனைந்திருப்பது தெரிந்தது. என்னப்பா நீங்கள் சொன்னால் கேட்குறீங்களா? சொசைட்டிக்கு நான் போயிட்டு வர மாட்டேனா? எதுக்காக இப்படி மழை நேரத்தில் அலைஞ்சு வீணாக உடம்பை கெடுத்துக்கிறீங்க? முதல்ல உடுப்பை மாற்றுங்க, உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. மீரா கொடியில் இருந்த பூந்துவாலையை எடுத்து வந்து அப்பாவிடம் கொடுத்தாள். உன்னை எதுக்கு சிரமப்படுத்தணுன்னு தான் நானே கிளம்பினேன், திரும்பறதுக்குள்ளே அடைமழை பிடிச்சிடுச்சு என்றவரை அப்பா துண்டால் தலையை துவட்டி சட்டையை கலற்றி கொடியில் உலர வைத்துவிட்டு வேறு உடுப்புக்கு மாறி ஈசி சேரில் சாய்ந்து கொண்டார். நல்லா இருக்கேப்பா நீங்கள் சொல்கிறது. நம்ம வீட்டு வேலையை செய்கிறதுல எனக்கு என்ன சிரமம்? இந்தாங்க, சூடாக காப்பி சாப்பிடுங்க என்று மீரா கொடுத்த காப்பியை வாங்கி கொண்டார். இப்படி உட்காருமா மீரா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தெரியுமே நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு. முதல்ல காப்பியை குடிங்க. காலையில் 2 இட்லி சாப்பிட்டதோடு சரி. மாத்திரையை கூட நீங்கள் இன்னும் சாப்பிடல. தினமும் சாப்பிட்றது தானம்மா, அது எங்கே போயிட போகுது? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. நம்ம சொசைட்டியில் இருக்கிற கோபால் மாமாவுக்கு வேண்டியவங்களாம். பையன் எம்ஏ படிச்சிருக்கானா, சொந்தமாக கும்பகோணத்தில் ஜுவல்லரி வச்சுருக்காங்களாம். ஒரே ஒரு பொண்ணு கூட பிறந்தது. ரொம்ப நல்ல குடும்பம்னு கோபால் மாமா சொல்கிறாரு. உன்னை ஒரு வார்த்தை கேட்டுட்டு வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா, நானும் உங்களுக்கு எத்தனை தரம் தான் சொல்கிறது, எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. இல்லைம்மா மீரா, இப்போவே உனக்கு 27 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் கல்யாணம் பண்ணி தராமல் வீட்டோடு உன்னை வச்சுருந்தேன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு அவசியம் இல்லைப்பா, அடுத்தவங்க என்னவோ பேசிட்டு போகட்டுமே. அப்படி சொல்லக்கூடாதும்மா மீரா. எனக்கும் உன்னை கல்யாண குளத்தில் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? சொல்லுமா. சரிப்பா, உங்கள் ஆசைக்காக நான் சம்மதிக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். வீட்டோட மாப்பிள்ளையா யாரும் கிடப்பாங்களான்னு பாருங்கள். என்னம்மா இது நடக்கிற காரியமா? அது தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே வேண்டாங்கிறேன். என்னை வற்புறுத்தாதீங்கப்பா ப்ளீஸ். இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வர யாரும் முன் வர போகிறதில்ல. நானும் உங்களை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போக போகிறதில்ல. ஏன்பா இப்போ மட்டும் நான் சந்தோஷமாக இல்லையா? எனக்கு கடமைன்னு ஒன்று இருக்கேம்மா. உங்களுக்கு இருக்கிற கடமை உணர்வு எனக்கு இருக்கக்கூடாதாப்பா? அம்மாவையும் உங்களையும் விட்டுட்டு நான் எப்படிப்பா இன்னொரு வீட்டில் போய் நிம்மதியாக காலம் தள்ள முடியும்? எல்லா பொண்ணுங்களோட தாய் தகப்பா மாதிரி நீங்களும் இருந்திருந்தா நான் இத்தனை தூரம் பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. ஊனப்பட்டு போன அவளை ஜீவன்களாக வயசான காலத்தில் நீங்கள் 2 பேரும் தனிமையில் அல்லாடிட்டு இருக்கிறப்போ எனக்கு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்த மனசு வருமா? சொல்லுங்கப்பா. மீரா கண்களில் துளித்த நீரோடு அப்பாவை பார்த்தாள். அப்பா சிவராமன் கலக்கமாக மகளின் கேசத்தை வருடி விட்டார். மீரா, என்னோட இந்த ஊனம் எனக்கு என்றைக்குமே பெருசாக தெரிஞ்சதில்லம்மா. இதன் பொருட்டு நீ உன்னோட வாழ்க்கையை பாழாக்கிக்காத. எங்கள் 2 பேருக்குமே வயசாயிடுச்சு. ஏதோ இன்னும் கொஞ்சம் காலம், எங்கள் காலம் எப்படியோ ஓடிடும். ஆனால் நீ வாழ வேண்டிய பொண்ணுமா. ஏன்பா கல்யாணம் பண்ணிக்கலைன்னா ஒரு பெண் உயிர் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லையா? கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் அவ்வளவு முக்கியம் தர்றாங்க இந்த சமுதாயத்தில்னு எனக்கு புரியல. ஒரு பாதுகாப்பு தானம்மா, வம்சம் வளரணும், குலம் செழிக்கணுங்கிற நோக்கம் தானம்மா. கல்யாணங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை முழுமையாக்குது. வாழ்கிற வாழ்க்கைக்கு அப்போ தானம்மா ஒரு அர்த்தம் கிடைக்கிது. வீதி விளக்குன்னு ஒரு சிலது இருக்குது இல்லையாப்பா? அதில் இந்த மீராவையும் சேர்த்துக்கோங்க. இனிமேல் கல்யாண பேச்சை எடுத்துகிட்டு யாரும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடாது. ஆணித்தரமாக ஒலித்தது மீராவின் குரல். வெறும் காப்பி கோப்பியை எடுத்துக்கொண்டு அவள் உள்ளே செல்ல, மேலே என்ன பேசுவது என்று தெரியாமல் சிவராமன் அமர்ந்திருக்க, இது அத்தனையும் கேட்டுக்கொண்டு நின்றிருந்தால் மீராவின் தாய் பாக்கியலட்சுமி. சிவராமனுக்கு சொந்த ஊர் மயிலாடுதுறை. பிறந்தது முதலே ஒரு கால் ஊனம். இந்த ஊனம் ஒன்றுதான் அவரின் ஆசிரிய வேலைக்கு சிபாரிசாக அமைந்து போனது. தன்னை போலவே ஊனப்பட்டு போன ஜீவனுக்கு தான் வாழ்க்கை தருவது என்ற எண்ணத்தில்தான் கண் பார்வையற்ற பாக்கியலட்சுமி கரம் பிடித்தார். இருவரின் இல்லற வாழ்வில் ஒளி விளக்காக மீரா பிறந்தாள்.
ஊன ஜீவன்களின் உயிர் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக ஆனது மீராவின் வருகை. இந்த அவல ஜீவன்களுக்கு இப்படி ஒரு அழகு பொம்மையா, ஒரு குழந்தையா என்று ஆச்சரியப்படாதவர்களே கிடையாது. சிவராமனுக்கு மகள் தான் உயிர் மூச்சு. அதற்கு அடுத்தது தான் எல்லாமே. அவளின் ஆசைப்படியே அவளை இசைக்கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தார். பட்டப்படிப்பு முடிந்து வேலைக்காக காத்து கொண்டிருக்க தேவையே இல்லாமல் அவளை நாடி சங்கீதம் கற்க என்று 20ற்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்ததில் மீரா வீட்டிலேயே பொழுதை உற்சாகமாக கழித்தாள். மகள் பாட்டு சொல்லித் தருவதை அம்மாவும் அப்பாவும் காது குளிர கேட்டு நெஞ்சுருகி ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். மீரா, என் காது கேட்கறதுக்கு ஆண்டவனுக்கு முதல் நன்றி சொல்லணுமா? கண்ணார உன்னை கண்டு ஆனந்தப்படுற பாக்கியம்தான் இல்லாது போனாலும் காது குளிர உன் பாட்டையாவது என்னால் கேட்க முடியுதே. அம்மா பாக்கியலட்சுமி மகளை அணைத்து உச்சி முகர்வாள். சிவராமன் ரிட்டையர் ஆகி 1 வருடத்திற்கு மேல் ஓடிவிட்டதால் சதா நேரமும் வீட்டிலேயே தான் இருப்பார். எப்பொழுதாவது வெளியே கிளம்பினால் உண்டு. விந்தி விந்தி காலை இழுத்து கொண்டு சேர்ந்தாற் போல கொஞ்ச தூரம் நடப்பதற்கே மூச்சிறைக்கிறது இப்பொழுதெல்லாம். காரணம் வயதாகிடுதோ இல்லையோ ப்ரெஷரும் சேர்ந்து கொண்டு வருகிறது. சொல்லப்போனால் மீரா தான் அந்த வீட்டின் ஆண் வாரிசே. எல்லாவற்றையும் முன்னின்று செய்து கொண்டிருந்தாள். மீராவுக்கு 10 வயது ஆகும் வரை சிவராமன் தான் மொத்த சமையல் வேலையுமே கவனித்து கொள்வார். வீட்டின் சூழ்நிலை பிஞ்சு வயதிலேயே மீராவுக்கு புரிய தொடங்க அப்பாவுக்கு சிரமம் தராது தானே அத்தனையும் திறம்பட செய்ய கற்றுக்கொண்டு விட்டாள். பாக்கியலட்சுமிக்கு வீடு தான் உலகம். 28 வருடங்களாக உணர்வுகளுக்கு மிக மிக பழக்கப்பட்டு போன ஒன்றாகிவிட்டதால் வீட்டில் எந்த பொருள் எந்த இடத்தில் இருக்கும் என்பதை கண்கூட காண இயலாது போனாலும் மனக்கண்ணில் செயல்பாட்டில் துல்லியமாக தெரிந்து வைத்திருந்தாள். அவளால் முடிந்தவரை வேலைகளை செய்வாள். அவளின் ஒரே வருத்தம் இந்த அவல நிலையிலும் தனக்கு வாழ்க்கை அளித்து வாழ வைத்த தெய்வமான கணவர் சிவராமனின் முகத்தையும் அம்மா என்று வாய் நிறைய அழைக்கும் மகளின் திருவுருவத்தையும் கண்ணார காண இயலவில்லையே என்பதுதான். நான் பாவி மீரா, மகா பாவி. எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினேனோ கட்டின புருஷ முகத்தையோ பெத்த குழந்த முகத்தையோ கூட பார்க்க அருகதை இல்லாதவளாயிட்டேனே என்று புலம்புவாள். ஆனால் சில நேரங்களில் எனக்கு பார்வை இல்லாமல் படைச்சதுக்காக ஆண்டவனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் மீரா. இல்லைன்னா இவ்வளவு நல்ல மனிதரை நான் கணவனை அடைஞ்சிருக்க முடியாது. குயில் கூவுற மாதிரியான இன்னி சில மூழ்கடிக்கிற உன் குரலையும் கேட்டிருக்க முடியாது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் மீரா என்று மகளை அன்பாக அணைத்து சிலாகிப்பாள். மீரா எல்லாரையும் போல சராசரி பெண் அல்ல. அன்பும் அறிவும் அடக்கமும் கூடவே பேரழகும் நிறைந்த சுடர் விளக்கு என்றால் அது மிகையல்ல. ஊனப்பட்டு போன அவல ஜீவன்களான தாய் தந்தையை மதிக்கும் அதே மனோபாவம் மற்றவர்களிடத்தும் இருக்கும். யாருக்காவது ஏதாவது என்றால் தயங்காமல் முன் நின்று உதவக்கூடியவள். தனக்கு என்று எதையுமே தனியாக தரம் பிரித்து சேகரித்து கொள்ள தெரியாதவள். அதனால்தானோ என்னவோ அவளுக்கு 27 வயதாகியும் கூட திருமணத்தின் மீது நாட்டம் இல்லாமல் போயிற்று. சிவராமன் இன்று நேற்றல்ல, கடந்த 7 வருட காலமாக மீராவுக்காக வரன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் மீரா தட்டி கழுப்பதிலேயே பிடிவாதமாக இருந்தாலே அன்றி சற்றும் மனதை மாற்றிக்கொள்ள முயலவில்லை. அப்பா சாப்பிடலாம் வாங்கப்பா, மீரா குரல் கொடுக்க சிவராமன் ஈசி சேரிலிருந்து எழுந்து போய் தட்டின் முன் அமர்ந்தார். மீரா தாய் தகப்பன் இருவருக்குமே பரிமாறினாள். மீரா, இந்த பசி மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை மனிதனை இத்தனை தூரம் அலைக்கழிக்காது இல்லையா? வாழ்நாள் முழுக்க வயிற்று பசி அடைக்கவே தேடலுக்கு சரியாயிருக்கும் மனுஷனுக்கு. எதுக்காக இப்படி மனிதர்களை படைச்சானோ ஆண்டவன். சோற்றில் விரல்களை அலைந்தவாறே சிவராமன் பேசினார். மீரா பதில் சொல்ல தெரியாதவளாக அப்பாவையே பார்த்து கொண்டிருந்தாள். சார் போஸ்ட் வாசலில் குரல் கேட்க மீரா எழுந்து விரைந்தாள். தபால்காரர் கொடுத்த பதிவஞ்சல் கடிதத்தை கையொப்பமிட்டு பெற்றுக்கொண்டு தபாலை பிரித்தவாறே உள்ளே வந்தாள். கடிதத்தை வாசித்தவள் கண்கள் மலர்ச்சியில் மின்னியது. அப்பா என்று சந்தோஷம் ததும்ப சிறு குழந்தையாக அப்பாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். என்னம்மா, என்னைக்கும் இல்லாத சந்தோஷமா இருக்க, அப்படி என்ன சமாச்சாரம் லெட்டரில்? அப்பா சாப்பிடுவதை விட்டு அன்பாக கேட்டார். உங்கள் அறிவுத்திறனுக்கும் ஆசிரியர் மூளைக்கும் ஒரு சின்ன போட்டி, என்னன்னு நீங்களே கண்டுபிடியுங்களேன் என்ற மீரா மகிழ்ச்சியின் பூரிப்பில் கடிதத்தை கைகளில் பிடித்தவளாக காலிற்குள்ளேயே பட்டாம்பூச்சியாக பறந்து சிரித்தாள். எனக்கு ஒன்றும் புரியலையம்மா மீரா, என்னன்னு நீயே சொல்ல. சற்று நேரம் யோசித்து ஒன்றும் புரிபடாதவராக கேட்டார். அப்பா, போட்டியிலேயே நீங்கள் தோத்துட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஸ்வீட் உண்டு.
எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ஆர்டர் வந்திருக்குதுப்பா, சின்ன குழந்தை போல குதூகலித்தாள். ரொம்ப சந்தோஷம் மீரா, ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான் என்று பாக்கியலட்சுமி எழுந்து வந்து மகளை கட்டி கொண்டாள். ஆனால் ஒரே ஒரு வருத்தம்தான்ப்பா எனக்கு, நம்ம வீட்டையும் நம்ம ஊரையும் விட்டு போகணும். மீராவின் குரல் வருத்தமாக ஒலித்தது. அதனால் என்னம்மா, எந்தெந்த காலகட்டம் வரைக்கும் யாரை எங்கே வைக்கணுங்கிறது அவனுக்கு தானே தெரியும். சந்தோஷமாக போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணுமா. நான் போய் சதாசிவத்துக்கிட்ட முதல்ல விஷயத்த சொல்லிவிட்டு கையோட ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா படி இறங்கி நடக்க மீரா சந்தோஷமாக உள்ளே சென்றாள். ராது, சொன்னா கேட்கணும், நீ என் செல்வம் இல்லை? எங்கே சீக்கிரம் சாப்பிடு பார்க்கலாம். காட்டு. போ, எனக்கும் வேணாம், இது பிடிக்கல. இட்லி மாதிரியாக இருக்குது, அம்மா எப்படி செய்வாங்க? தூ. ராதிகா வாயில் புகட்டிய இட்லி வில்லலை தூ என்று தரையில் துப்பினாள். அம்மோ சாரிடா, டேடிக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சில்ல, அவசரத்தில் செஞ்சேன்டா, ப்ளீஸ். செல்லம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேண்டா. என் கண்ணு இல்லை. கிருஷ்ணகுமார் மகளின் கன்னத்தை தொட்டு கெஞ்சினார். அப்போ தோப்பு கர்ணம் போடுங்க, சாப்பிட்றேன். அப்போ தான் இனிமேல் தப்பாக வேலை செய்ய மாட்டீங்க. பெரிய மனுஷ தோரணியில் 7 வயது ராதிகா ஆணையிட கிருஷ்ணகுமார் அதற்கும் தலையாட்டினவராக காதுகளை பிடித்து கொண்டார். 1 2 3 ராதிகா. என்ன? தோப்புக்காரணம் தொடர்ந்தது. ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடும்டா ராது, உன்னை ஸ்கூலில் வேற ட்ராப் பண்ணணும். ப்ளீஸ்டா, ஈவினிங் வேணால் 100 தோப்புக்கரணம் போடுறேன். நோ எக்ஸ்கியூஸ். 20 தோப்புக்கரணமாவது போட்டுட்டு தான் நான் நகரணும். ஒரு இட்லிக்கு 10 தோப்புக்கரணம் வராது. ப்ளீஸ்டா, கொஞ்சம் குறைச்சிக்கோயே. 1 2 3 ராதிகா மறுபடியும் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து சொல்ல, கடனே என்று காதை பிடித்து கொண்டு உட்கார்ந்து எழுந்தார். ராது, டைம் இஸ் 8:30, சீக்கிரம் சாப்பிடுடா. கிருஷ்ணகுமார் மகளின் வாயில் இட்லியை ஊட்டி கொண்டே கெஞ்ச வாசலில் காலிங் பெல் ஒலித்தது. நீ சாப்பிடுடா, நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சிம்பிளாக எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு போக தெரியாமல் பேசி டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க டேடி. உங்களுக்கு டிசிப்ளினே தெரிய மாட்டேங்குது. ராதிகா சொல்ல சின்ன சிரிப்புடன் அவள் கன்னத்தை தட்டிவிட்டு வாசலை நோக்கி விரைந்தார். கதவை திறந்தது. மாமனார் மாமியார் இருவரும் நின்றிருந்ததை கண்டு மரியாதை கலந்த அன்போடு வரவேற்றார் கிருஷ்ணகுமார். வாங்க மாமா, வாங்க அத்தை. ராது, யார் வந்திருக்காங்கன்னு பாருடா. கிருஷ்ணகுமார் ராதிகாவை நோக்கி குரல் கொடுக்க தாத்தா பாட்டியை கண்டுவிட்ட மாத்திரத்தில் ராதிகா சாப்பிடுவதையும் விட்டுவிட்டு துள்ளி குதித்து கொண்டு ஓடி வந்தாள். தாத்தா பரசுராம ஐயங்கார் அன்பு மேலிட பேத்தியை தூக்கி கொஞ்சம் முத்தமிட்டார். டேடி, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. நான் இன்னைக்கு லீவு. தாத்தா பாட்டியை கவனிச்சிக்க வேண்டாமா? ராதிகா பெரிய மனுஷ தோரணையில் பேச கிருஷ்ணகுமார் சிரிப்போடு நகர்ந்தார். வாய் ஊறுப்பட்ட வாய் உனக்கு. பாட்டி லட்சுமி பேத்தியை தன் பக்கம் இழுத்து கொஞ்சினாள். எனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க 2 பேரும் என்று ராதிகா பக்கத்தில் இருந்த சின்ன ஒயர்கூடையை பிரித்து பார்த்தாள். ஆப்பிள், பேரிச்சை, திராட்சை என்று பழங்கள் நிறைந்து கிடந்தது. இதெல்லாம் யார் சாப்பிடுவா? சாக்லேட், பர்க், ஐஸ்கிரீம்னு ஏதாவது ஒரு ஐட்டம் இருக்காதா? தாத்தா, உங்கள் டேஸ்ட்டே சரியில்லை. பேத்தியின் பேச்சினில் உச்சி குளிர்ந்து தூக்கி முத்தமிட்டு கொஞ்சி, உனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் தானே வேணும்? கட்டாயம் வாங்கித்தரேன், போதுமா என்று சொன்னதும் ராதிகா சந்தோஷமாக சிரித்தாள். எப்போ தாத்தா? மிக ரகசியமாக தாத்தாவின் காதருகில் வந்து வினவினாள். நீ கடைக்கு வந்தால் இப்போ கூட வாங்கித்தரேன். டாடி காதில் விழுந்துட போகுது, அப்புறம் எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் ஆகிடும். டாடி ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் ஜாலியாக வெளியில் போய் சாப்பிட்லாமா? ராதிகா அதிரகசியமாக தாத்தாவின் காதில் சொல்ல, அறிவு மண்டப்புற அறிவு என்று அவளின் மழலை துடுக்கில் மகிழ்ந்து சிலாகித்தார். அப்போது மாமா, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் இருங்க. ராது, பத்திரம். தாத்தா பாட்டிக்கு அதிகம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. உன் ஸ்கூல் சாம் எல்லாமே போட்டு பார்த்துட்டு இருக்கணும், புரிஞ்சுதா? கிருஷ்ணகுமார் சொல்லிவிட்டு வெளியே வராண்டாவில் இருந்த செருப்பை மாட்டிக்கொண்டு போர்ட்டிகோவில் இருந்த சுசுகியில் ஏற ராதிகா வெளியே வந்து கையசைத்தாள். கிருஷ்ணகுமார் சென்னையில் பிரதான வங்கி ஒன்றில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். மனைவி கற்பகம் கர்ப்பப்பை புற்றுநோயின் காரணமாக 2வது குழந்தையை சுமக்க நேர்ந்த தருணத்தில் பாதிக்கப்பட்டு இறந்துவிட 3 வயதாகியிருந்த ராதிகாவுடன் தான் வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. அக்கம் பக்கம் சொந்தம் பந்தம் எல்லாமே அவரை 2வது திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியும் அவர் ஒரே உறுதியாக மறுத்துவிட்டார். காரணம், வாழ்க்கையின் மேல் உள்ள ஆசையில் அல்ல, தன் மகள் ராதிகா எந்த சூழ்நிலையிலும் மனம் வாடிவிடக்கூடாது என்றும் தாத்தா பாட்டி அவளை எடுத்து சென்று வளர்க்க கேட்டும் கூட மறுத்துவிட்டார். ராதிகா தான் அவரின் சுவாசம், உயிர் நாடி எல்லாமே. அவளுக்காக தன் சுகங்கள் அத்தனையுமே அவர் விட்டு கொடுத்தார்.
கிருஷ்ணகுமாருக்கு அலுவலகம் வந்து அமர்ந்ததுமே வீட்டு நினைவு ஓடியது. அத்தை மாமா எப்பொழுது வந்தாலுமே கல்யாண பேச்சை முன்வைத்து தான் சம்பாஷணைகள் ஓடும். சென்ற சமயமே இதை பற்றி பேச்சை எடுக்கக்கூடாது என்று சொல்லி இருந்தோம். இப்பொழுது வந்திருக்கிறார்கள், முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். என்னவாக இருக்கும் என்று யோசனை ஓடியது. பின் எதுவாக இருந்தால் என்ன, திருமண பேச்சு மட்டும் இல்லாமல் இருந்தால் சரிதான் என்று யோசனையில் ஆழ்ந்தார். பக்கத்தில் இருந்த தொலைபேசி என்னையும் கொஞ்சம் கவனி என்று கிணுங்கிணுக்க, ஹலோ கிருஷ்ணகுமார் ஹியர், நான் ஜிஎம் சந்தானம் பேசுகிறேன். குட் மார்னிங் சார். நைஸ் மார்னிங் மிஸ்டர் கிருஷ்ணகுமார். பேலன்ஸ் ஷீட் ஒர்க் விஷயமா நீங்கள் டெல்லி போகணும். இன்றைக்கே மார்னிங் ஃபேக்ஸ் வந்திருக்குது. நம்ம செஷன் சந்திரனை அழைச்சிட்டு இம்மிடியட்டாக என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார் என்று ஃபோனை வைத்துவிட்டு இருக்கையை விட்டு எழுந்தார். அடுத்த அரை மணி நேரத்தில் ஜிஎம் ரூமில் அலுவலகம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்க கிருஷ்ணகுமாரும் சந்திரனும் உரிய கோப்புகளை தயார் நிலையில் எடுத்து வைத்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினார்கள். மாமா, நான் அர்ஜென்ட் ஒர்க்காக டெல்லி போயிட்டு திரும்ப 2 நாள் ஆகும். அது வரைக்கும் ராதிகாவை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ப்ளீஸ். அதுக்கு நம்மள தாராளமாக நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ராது தாத்தா பாட்டியோடு ஒழுங்காக இருக்கணும், ஸ்கூலுக்கு டைமுக்கு போகணும். நானே கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரேன் மாப்பிள்ள, நீங்கள் கவலைப்படாமல் பத்திரமா போயிட்டு வாங்க என்று மாமனார் பரசுராமன் வழி அனுப்பி வைத்தார். அப்பாடா, ஜாலி 2 நாளைக்கு. ராதிகா துள்ளலாக கை கொட்டினாள். வாலு வாலு. லட்சுமி ராதிகாவின் முதுகில் 2 வைத்து உள்ளே அழைத்து சென்றாள். டெல்லி சென்று கூடுதல் வேலையால் திரும்ப மேலும் 2 தினங்களாக, சாரி மாமா, உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஒர்க் அதிகமாக இருந்ததுனால உடனே திரும்ப முடியல. ராதிகா ரொம்ப சிரமம் கொடுத்துட்டாளா? இதென்ன சிரமம் மாப்பிள்ள? ராதிகா எங்கள் பேத்தி, அவள் சிரமம் கொடுத்தா சகிச்சிக்க மாட்டோமா? நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிடுங்க லட்சுமி சொல்ல கிருஷ்ணகுமார் குளியலறை நோக்கி சென்றார். டெல்லியிலிருந்து மகளுக்காக வாங்கி வந்த பொருட்களை காட்ட அவள் ஆனந்தமாக குதித்தாள். டேடினா டேடி தான் என்று முத்தமலை பொழிந்துவிட்டு குசியாக அவற்றை எடுத்துக்கொண்டு தோட்டத்து பக்கம் விளையாட போய்விட்டாள். அப்புறம் மாப்பிள்ள, நாங்கள் வந்து 4 நாள் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். மாமனார் பரசுராமன் ஏதோ பேசுவதற்கு அடி போடும் விதமாகத்தான் பேச்சை ஆரம்பித்தார். இருங்க மாமா, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்க. ராதிகா இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இருக்கலாம் தான் மாப்பிள்ள, ஆனால் வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு தனியாக இருக்குல்ல, என்ன தான் துணைக்கு ஆள் இருந்தாலும் கூட நாங்கள் இருக்கிற மாதிரி ஆகுமா? அப்போ சரிங்க மாமா. அப்புறம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்னு லெட்டரில் எழுதியிருந்தீங்களே, அது வந்து சொல்லுங்க மாமா. எதுவாக இருந்தாலும் நான் உங்கள் மாப்பிள்ள தானே, தப்பாக எடுத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க மாப்பிள்ள, கற்பகம் இறந்து 2.5 வருஷம் ஓடிடுச்சு. நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒண்டிக்கட்டையாகவே இந்த பொண்ணோட அல்லாடிட்டு இருப்பீங்க? நானும் உங்கள் அத்தையும் உங்கள் கல்யாணத்தை பற்றி எத்தனையோ தரம் பேசிட்டோம். பொண்ணு மனசு பாதிக்கப்படுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் உங்கள் சுகதுக்கங்களை எல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு ராதிகாவுக்காக சிரமப்படுறீங்க. வேறு வீட்டில் இருந்து பொண்ணு எடுத்தால் தானே ராதிகாவுக்கு மனசு சஞ்சலமாகும். அதனால் நம்ம மல்லிகாவையே நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா சொந்தத்தோட சொந்தம் சித்தின்ற வேற்று மனப்பான்மை இல்லாமல் மல்லிகா தன் மகளாக நினச்சி அவளை பார்த்துக்குவா. உங்களுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்பிள்ள. பரசுராமன் பேசிக்கொண்டே போக கிருஷ்ணகுமாருக்கு ஏதோ ஹாஸ்யத்தை கேட்டது போல் சிரிப்பு வந்தது. என்ன மாமா விளையாடுறீங்களா நீங்கள்? நல்லா யோசிச்சு பார்த்து தானே பேசுகிறீங்க? நல்லா யோசிச்சு பார்த்து தான் பேசுகிறேன் மாப்பிள்ள. உங்களை மாதிரி நல்ல குணவானாக இருக்கிற புருஷனோட என் மகள் கற்பத்துக்கு தான் வாழை கொடுத்து வைக்கல. மல்லிகாவுக்காவது சல்லடை போட்டு தேடினா கூட உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையை நான் கொண்டு வர முடியுமா? பேசிட்டீங்களா மாமா, இல்லை இன்னும் இருக்கா? லேசாக சிரித்தவாறே கேட்ட கிருஷ்ணகுமார் தானே தொடர்ந்தான். மாமா, மல்லிகாவுக்கு என்ன வயசு இப்போது? ஏன் கேட்குறீங்க மாப்பிள்ள? 18 முடிஞ்சு 19 நடக்குது. என் வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? 19 வயசு மல்லிகா, 7 வயசு ராதிகாவுக்கு அம்மாவாக முடியுமா மாமா? அப்படியே முடியும்னாலும் 40 நெருங்கிட்டு இருக்கிறேன்னா அவளுக்கு சரியான புருஷனாக முடியுமா? சொல்லுங்க மாமா. சொல்லப்போனால் மல்லிகா எனக்கு குழந்த மாதிரி. ஏழ்மை நிலையில் இருக்கிற உங்கள் குடும்ப வறுமைக்காக மல்லிகாவோட வாழ்க்கையை பலிகடாக்கிடாதீங்க ப்ளீஸ். மல்லிகாவுக்கு ஒரு நல்ல வரனா பாருங்கள். ஆகக்கூடிய கல்யாண செலவுகள் அத்தனையுமே நானே ஏற்றுக்கிறேன். மருமகன்னா மகன்னு தானே அர்த்தம். ஆண் வாரிசு இல்லாத நீங்கள் என்னை மகனாக நினச்சி ஏற்றுக்கோங்க மாமா. மாப்பிள்ள அதுக்கு மேலே பேச்சு வராதவராக பரசுராமன் கிருஷ்ணகுமாரின் கைகளை பற்றி கொண்டு கண் கலங்கினார். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு கலங்குறீங்க மாமா என்று கிருஷ்ணகுமார் அவரை தேற்றினார். இப்படி ஒரு உத்தமமான மனிதனைத்தான் மாப்பிள்ளையாக அடைந்திருக்கிறோம் என்கின்ற மன நிறைவான பூரிப்போடு விடை பெற்று பிரயாணத்தின் போது வழிநடுக சிலாகித்தார் பரசுராமன்.
மீரா தன் வீட்டையும் சுற்றி படர்ந்து நிற்கும் தாவர இனங்களையும் பிரிய மனமில்லாதவளாக ஏக்கத்துடன் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். ஆசையாக நேசத்துடன் பார்த்து பார்த்து வளர்த்த பெங்களூர் ரோஜாக்களை பார்வை வருடியது. மீரா, என்ன பண்ணிகிட்ருக்கேம்மா? அப்பாவின் குரல் மிக அருகில் கேட்க திரும்பினாள். ஒன்றுமில்லப்பா, நம்ம வீட்டை விட்டு பிரியறதுக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்குது. முதல்ல அப்படித்தாம்மா இருக்கும். போக போக எல்லாமே போகிற இடத்தோட சூழலில் பழகிடும் மனசு. முதலாக எனக்கு வேலை கிடைச்சி சொந்த கிராமத்தை விட்டு வரப்போ மனசுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. இங்கே வந்து படிப்படியான முன்னேற்றத்தில் மனசு பழகி இதிலேயே லயிச்சிடுச்சு. என் காலம் முடிஞ்சு போச்சு. இந்த மண்ணோடைய என் வாழ்க்கையும் நீ நுகர இப்போ தான் முதல் அடி எடுத்து வைக்கிற. ஆண்டவன் எப்போவுமே உனக்கு துணை இருப்பான். அப்பா சதாசிவம் மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா வீட்டை பராமரிக்கிற மாதிரியே தோட்டத்தையும் பராமரிக்கணும்னு? நீ கவலையே படாதம்மா. சதாசிவம் மாமாவோட பையன்தான் நம்ம வீட்டுக்கு குடி வர்றதா சொன்னார். அவன் பொண்டாட்டி உஷாவுக்கு பூன்னா கொள்ளை பிரியம்மா. உன்னோட அருமை பூச்செடிகளை எல்லாமே பத்திரமா அவள் பார்த்துப்பா. போதுமா? சரிங்கப்பா. வீட்டு சாமான்களை எல்லாம் வேனில் தானே அனுப்புகிறதா சொன்னீங்க, இன்னும் வரலையே? 6 மணிக்குள்ளே வந்துடுறதா தான் சொன்னால், வந்ததுமே திங்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டு நாம் கிளம்ப வேண்டியது தான். நீ வேறு யார்கிட்டையாவது சொல்லிக்கிறதுக்கு பாக்கி இருக்காம்மா? இல்லைப்பா, எல்லார்கிட்டேயும் காலையிலேருந்தே சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ சரிம்மா, சீக்கிரம் வயிற்றுக்கு ஏதாவது பார்த்துட்டு தயாராகுவோம். அப்பா சொல்ல மீரா வீட்டிற்குள் விரைந்தாள். உடைமைகள் அத்தனையும் தயார் நிலையில் பேக் செய்யப்பட்டு வேனில் ஏற்றப்படுவதற்காக தயாராக இருந்தன. அம்மா பாக்கியலட்சுமிக்கு மனசு வாட்டமுற்றிருந்தது போலும் அவள் முகமே காட்டியது. மீரா ட்ரைனிங் ஜர்னிக்கு தனக்கு தேவையானவற்றை பெரிய பேக் ஒன்றில் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். வாசலில் வேனின் ஹாரன் ஓசை கேட்டது. அம்மா, மீரா வேன் வந்தாச்சு. அப்பா குரல் கொடுத்தவாறே உள்ளே வந்தார். அக்கம் பக்கத்து இளவட்டங்கள் பொருட்களை வேனில் ஏற்ற உதவ எல்லா பொருட்களும் வேனில் ஏற்றப்பட டிரைவர் விலாசத்துடன் சென்னையை நோக்கி விரைய தயாரானான். சதாசிவம் மாமாவின் குடும்பம் சிவராமன் குடும்பத்தை வழி அனுப்பவென்று குழுமியிருந்தது. சதாசிவம் மீராவுக்கு புத்திமதி கூறி வழி அனுப்பி வைத்தார். தயாராயிருந்த ஆட்டோவில் சிவராமன், பாக்கியலட்சுமி, மீரா மூவரும் ஏற்றிக்கொண்டு கையசைக்க ஆட்டோ ரயில் நிலையத்தை நோக்கி விரைந்தது. அந்த தெருவை கடக்கையில் மீராவுக்குள் எதையோ இழந்து விட்டது போல ஒரு தவிப்பு. சட்டென்று மனசு கனத்து போக கண்களில் நீர் கட்டி கொண்டது. மனது துக்கத்தை சுமந்தே ரயிலிலும் பிரயாணித்தது. வேலைக்கான ஆர்டருடன் மீரா தன் தகப்பனுடன் சென்னைக்கு முதலில் அடியெடுத்து வைத்தபோதே சற்று அச்சமாகத்தான் இருந்தது. பணியாற்றவிருக்கும் பள்ளியை தேடி பிடித்து சென்று சேர்ந்த போதும் கூட மனதிற்குள் லேசான படபடப்பு. ஆனால் அங்கு பணியாற்றும் ஆசிரியைகள் நொடியில் மீராவோடு நெருங்கி பேச பயம் பறந்து போனது. அந்த ஸ்கூல் பிடி மாஸ்டர் ஆனந்தன் சட்டென்று முன் வந்தவராக சிவராமனை அணுகி தன் வீடு ஒன்று காலியாக இருப்பதாகவும் ஆட்சேபம் இல்லாது போனால் தாராளமாக குடியிருந்து கொள்ளலாம் என்று சொல்ல, அப்பாடா என்று பெருத்த நிம்மதி கவ்வியது மீராவை. அன்று மாலையே சிவராமன் மற்றும் மீரா இருவரும் ஆனந்தனுடன் சென்று வீட்டை பார்க்க, பெட்டி போன்று அடக்கமாக இருந்தாலும் மிக அழகாக நேர்த்தியாக வீடு பளபளத்ததை கண்டு சிவராமன் உடனே சம்மதம் சொல்லிவிட்டார். சார், அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? நோ அட்வான்ஸ் எதுக்கு சார்? அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். நான் பேச்சுலர். அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அவங்க பூர்வீக சொத்து என்னோட கலா ரசனையில் மாடர்னாக மாற்றப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். வாடகைன்னு நீங்கள் பார்த்து என்ன தர்றீங்களோ சரி. நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற டெனட்டில் யாரையும் ரெண்ட்டுக்கு கேட்டு கம்பல் பண்ண மாட்டேன். அவங்க தர்ற எல்லா தொகையுமே அப்படியே அனாத ஆசிரமங்களுக்கு போயிடும். ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன உபகாரம், அவ்வளவுதான். என் சம்பளம் என் ஒரு ஆளுக்கே ஏகதேசம். ஆனந்தன் சொல்ல சொல்ல சிவராமனுக்கு ரொம்ப பிடித்து போயிற்று. நல்ல மனப்பான்மை கொண்டவனாகவும் தானே முன்வந்து உதவுபவனாகவும் இருந்தாலும் மீராவுக்கு ஆனந்தன் மீது கண்ணியம் தோன்றியது. வேனிலிருந்து அத்தனை பொருட்களும் வீட்டிற்கு இடம் பெயர்ந்தது தெரிந்தது. ஆனந்தன் தான் ஓடியாடி எல்லாவற்றையுமே ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தான். உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம் தம்பி என்ற வரிசைவராமன் உள்ளே நுழைந்தார். வாங்க சார், இதில் என்ன பெரிய சிரமம் இருக்குது? இன்றைக்கி ஸ்கூல் ஹாலிடே, வெட்டியாக பொழுது கழியிறது ஒரு உபயோகமாக இருக்கட்டுமே. மீராவை பார்த்து சொன்னவனாக சிவராமனிடம் பேசினான் ஆனந்தன். மீரா அங்கிருந்த ஸ்லாப் ஒன்றில் உடைமைகளை வைத்துவிட்டு பொருட்களை ஒழுங்குபடுத்துவதில் தானும் ஈடுபட்டாள். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துட்டேன் என்று வெளியேறிய ஆனந்தன் திரும்பி வரும்போது பால் கவர் மண்ணெண்ணெய் அடுப்பு சகிதமாக திரும்பினான்.
உள்ளே சமையலறை எல்லாமே நீட்டாக கழுவி விட்டு தான் இருக்குது. முதல்ல குளிச்சுட்டு வந்து பாலை காய்ச்சுங்க. மீரா மேடம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஏதோ மிகவும் நெருங்கியவன் போல அவன் சொல்ல, மீரா பதிலேதும் சொல்லாதவளாக ஸ்டவ்வையும் பால் கவரையும் எடுத்து சென்று சமையல் மேடை மீது வைத்துவிட்டு உடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றாள். அம்மா, வீடு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? புத்தகங்களை எல்லாம் தூசு தட்டி செல்ஃபில் அடிக்கியவாறு ஆனந்தன் பாக்கியலட்சுமியை வினவினான். தம்பி ஆனந்தன், என் மனைவிக்கு கண் பார்வை கிடையாது. சிவராமன் சொல்ல ஆனந்தன் கையிலிருந்து புத்தகம் நழுவியது. சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிஜத்தை தான்ப்பா சொல்கிறேன், பிறவி குருடாவ. சார், யூ ஆர் ரியலி கிரேட் சார், வெரி கிரேட், தன்னை மறந்தவனாக உச்சரித்தான். இதில் என்னப்பா, என்ன பெருந்தன்மை இருக்குது? அவளுக்கு நான் சரியான துணை தானே என்று தன் கால்களை காட்டி மெல்ல புன்னகைத்தார். ஆனந்தன் மேலே பேச தோன்றாதவனாக சிலையாக நின்றிருந்தான். மீரா குளித்துவிட்டு வருவதற்குள் சிவராமன் சாமி படங்களை எல்லாமே பூஜை அறைக்குள் எடுத்து சென்று வரிசைப்படுத்தினார். பின் தான் குளிக்கச் சென்றார். மீரா ஸ்டவ்வை பற்ற வைத்து பாலை காய்ச்சினால் நல்ல நேரம் முடிவதற்குள், ஆனந்தன் சார், இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், எங்கள் வீட்டோட முதல் கெஸ்ட்டு நீங்கள் தான் என்று பால் கோவலையை அவனிடம் நீட்டினாள். சதா தொணதொணக்கும் ஆனந்தன் அமைதியாக இருந்தான். காரணம், சிவராமன் பாக்கியலட்சுமி தம்பதியின் வாழ்க்கையை ஒரு நொடி நேரத்தில் உணர்ந்து கொண்டு விட்டதால் ஏற்பட்ட மன அதிர்வு அவனை ஊமையாக்கி விட்டிருந்தது. மௌனமாக பால் அறிந்துவிட்டு மீராவிடம் சிவராமனிடம் விடை பெற்று வெளியேறிவிட்டான். இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா? பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குதுமா. தன்னால் முன் வந்து உதவக்கூடிய மனப்பான்மை இன்றைக்கி எத்தனை பேருக்கு இருக்குது? சொல்லு பார்க்கலாம். சிவராமன் ஆனந்தனை பற்றி மீராவிடம் பெருமை பொங்க பேசி கொண்டு இருந்தார். என்னங்க, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? முதன்முறையாக பாக்கியலட்சுமி பேசினால் ஆனந்தனை பற்றி. ஏன் கேட்குற பாக்கியலட்சுமி? இல்லை, இந்த காலத்தில் யாரையுமே அத்தனை சீக்கிரத்தில் நம்ப முடியாது. புது இடம் வேறு, பழக்கப்பட்ட மனுஷங்க எதுக்கும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது பழக்கப்படாத மனுஷங்க எதுக்கும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இல்லையா? கல்யாணமாகாத பொண்ணை வீட்டில் வச்சுருக்கிறோம். அவள் சொன்னதை கேட்டு சிவராமன் சிரித்தார். பாக்கியலட்சுமி, உன் சந்தேகம் இங்கேயும் ஆரம்பமாயிடுச்சா? ஒன்று புரிஞ்சுக்கோ, நம்பிக்கை தான் வாழ்க்கை. முதலாக இந்த ஊரில் நமக்கு அறிமுகமாக இருக்கிற நபர் ஆனந்தன் தான். அவனோட குணாதிசயங்களை ஒரு ஆசிரியராக இருந்து என்னால் சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியும். நல்ல மனசுள்ள பையன். சட்டுன்னு கை கொடுத்து உதவுற ஆளுங்க மேலே தான் நம்ம மனுஷங்களுக்கே சட்டுன்னு சந்தேகம் வருது. இது இயல்பு தான். நாம் இருக்கிற இருப்பில் இருந்துட்டால் எல்லாமே சரியாக இருக்கும். எதுக்கு வந்ததுமே வீணா கற்பனையெல்லாம் பண்ணிக்கிற? பாக்கியலட்சுமி அதற்கு மேலே பேசவில்லை. மீரா சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தால் மதிய உணவுக்கு பின்னர் சிவராமனை பேச்சு துணைக்காக ஆனந்தனை நாடி சென்று விட்டார். மறுநாள் பள்ளிக்கு சென்று முதலாக குழந்தைகளுக்கு இலவச வகுப்பு தொடங்கினாள். 6 முதல் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும் அவளை வகுப்பெடுக்கும்படியாக பள்ளி தலைமை ஆசிரியர் பணித்திருந்தார். அந்த பள்ளியின் மூத்த சங்கீத பயிற்சி ஆசிரியை மேல் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சங்கீத பயிற்சி வகுப்பு எடுத்து கொண்டிருந்தார். மொத்தம் ஒரு நாளின் 3 மணி நேரத்துக்கு மட்டுமே வேலை இருக்கும் மீராவுக்கு. அந்த 3 மணி நேரத்திலும் வெகு சிரத்தையாக குழந்தைகளுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்க சின்னஞ்சிறு சிறுமிகளுக்கெல்லாம் மீரா டீச்சர் என்று மிகவும் பரிச்சயப்பட்டு போனது. வந்த 1 மாதத்திற்குள்ளாகவே மீரா மிகவும் பிரபலமாகி போனாள் அந்த பள்ளியில். அப்படி என்ன சொக்குப்பொடி வச்சுருக்க மீரா? ஸ்டூடெண்ட்ஸுங்க அத்தனையுமே உன்னையே சுற்றிட்டு இருக்குது. எப்பவும் லஞ்ச் அவரில் ஸ்டாஃப் ரூமில் சக ஆசிரியர்கள் வினவுவார்கள். மீரா பதிலுக்கு மெளிதாக புன்னகைப்பாள். இந்த சின்ன சிரிப்பு சிரிச்ச மயக்கிடுவிய நீ. வனிதா டீச்சர் கிண்டல் அடித்தாலும் உள்ளுக்குள் பொறாமை சுடர்விடும். காரணம், வாட்ட சாட்டமான அழகே உருவான ஆனந்தன் மீராவையே சுற்றி சுற்றி வருவதும் அவளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து உதவுவதும் தான் அவளின் பொறாமைக்கு காரணமே. அன்று மாலை மீரா வழக்கம் போல பள்ளி விட்டதும் வீட்டிற்கு செல்ல என்று பஸ் நிறுத்தம் வந்து சேர்ந்ததுமே கனத்த மழை பிடித்து கொண்டு விட்டது. மழை விட கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலானது. வருகின்ற பஸ்கள் அத்தனையிலும் மக்கள் கூட்டம். திராட்சை குலைகள் போன்று படிகளில் எல்லாமே தொங்கிக் கொண்டிருக்க வெறுத்து போனவளாக அடுத்த பஸ்ஸுக்காக காத்திருந்தாள். அப்போது 2 சிறுமிகள் சூக்கால்கள் மலைச்சேற்று நீரில் சப்திக்க வேகமாக ஓடிவர ஒரு சிறுமி சரைல் என்று மழை நீரில் சறுக்கிவிட்டு கீழே விழுந்த வேகத்தில் பின்பக்க தலை சாலையோரத்தில் இருந்த கருங்கல் தீட்டில் மோத மலைச்சேற்று நீர் இரத்த துளிகளை கரைத்து சிவப்பு நிறத்தில் ஓட கூட இருந்த சிறுமியோ பயத்தில் ஐயோ ராதிகா என்று அலறிவிட்டாள். நொடியில் கூட்டம் சேர்ந்து விட்டது. மீரா பரபரத்து விரைந்து ஓடி வந்து அந்த சிறுமியை தூக்கி கொண்டு ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தாள்.
கிருஷ்ணகுமார் வீட்டிற்கு வந்தபோது கடிகாரம் சரியாக 7 முறை அடித்து ஓய்ந்தது. வேலைக்கார பெண்மணி பாத்திர பண்டங்களை எல்லாமே துளைக்கி அடுக்கி கொண்டிருந்தாள். லேசான தூறலில் நனைந்துவிட்ட கேசத்தை டவலால் துடைத்தவாறே ராதிகா ராது என்று குரல் கொடுத்தவராக ராதிகாவின் அறையை நோக்கி சென்று வெறுமையை சுமந்து திரும்பினார். முனியம்மா, ராதிகா எங்க காணோம்? பின்பக்கம் கிணற்றடியில் இருந்த முனியம்மாவிடம் விசாரித்தார். ராதிகாவா? நான் பார்க்கலைங்க ஐயா. சர்வசாதாரணமாக அவள் சொல்ல கிருஷ்ணகுமாரை லேசான பரபரப்பு தொற்றி கொண்டது. என்ன சொல்கிற முனியம்மா? குழந்தை இன்னும் ஸ்கூல்லேருந்து வரலையா? கிருஷ்ணகுமார் பரபரப்பாக சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியே கால் வைத்தார். அதே நேரம் ஆனந்தன் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். கிருஷ்ணகுமார், எங்கே கிளம்பிட்டுருக்கிறீங்க? ஓ, ஆனந்தன் சாரா, வாங்க வாங்க. என் பொண்ணை ஸ்கூல்லேருந்து இன்னும் காணோமே, அதுதான் கிளம்பிட்டுருக்கேன். உங்கள் பொண்ணு விஷயமாக தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனந்தன் சொன்னது தான் தாமதம். கிருஷ்ணகுமார் பதற்றமானார். ஆனந்தன் சார், என் ராதுவுக்கு என்னாச்சு? இப்போ அவள் எங்கே? படபடத்தார். சார் வாங்க, சீக்கிரம் போயிட்டே பேசுவோம் என்று ஆனந்தன் தன் பைக்கை நோக்கி விரைய, சார் என் பொண்ணுக்கு என்னாச்சு சார்? ஆற்றாமையினால் அடிகளை வேகமாக பதித்து ஆனந்தனை நெருங்கினார் கிருஷ்ணகுமார். பயப்படுற மாதிரி ஒன்றுமில்லை, ஒரு சின்ன அடிதான் தலையில், அவ்வளவுதான். ஆனந்தன் சொல்லி முடிக்கும் முன்னரே கிருஷ்ணகுமாரின் ஐயையோ என்ற குரல் எங்கும் எதிரொலித்தது. பதட்டப்படாதீங்க சார், நவ் சி இஸ் ஆல் ரைட். அஸ்வினி சவுந்தராவில் தான் இருக்கா உங்கள் பொண்ணு. சொன்னவாறே ஆனந்தன் பைக்கை உயிரோட்ட செயலற்று போனவராக கிருஷ்ணகுமார் பைக்கின் பின்புறம் பரவினார். சார் வாங்க என்று கிருஷ்ணகுமாரை அழைத்து கொண்டு மீரா இருக்கும் இடத்துக்கு விரைந்தான் ஆனந்தன். தன் மகளுக்கு என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ என்று பதபதைப்போடு லேசான நடுக்கத்தோடு அறைக்குள் விரைந்த கிருஷ்ணகுமார் மகள் கிடத்தப்பட்டிருந்த படுக்கை அருகே சென்றதும் ராது ராது புலம்பினார். கண்ணீர் பூக்கள் மடமடையென்று கண்ண கதுப்புகளில் வழிந்து உருண்டு தெரித்தது. குழந்தை ராதிகாவை பரிசோதித்து கொண்டிருந்த டாக்டர் கிருஷ்ணகுமாரை அப்போதுதான் ஏறிட்டார். இவர்தான் குழந்தையோட அப்பாவா என்று மீராவை பார்த்து வினவினார். அவள் ஆமாம் என்பது போல தலையசைத்தாள். கிருஷ்ணகுமார் கவலையே உருவாக அமர்ந்திருந்ததால் யாருடைய சம்பாசனையும் அறியவே இல்லை. டோன்ட் வரி மிஸ்டர், நவ் சி இஸ் ஆல் ரைட். பிளட் தான் கொஞ்சம் சேதாரமாக இருக்குது. உரிய நேரத்தில் கொண்டு வந்திருக்கலைன்னா குழந்தைய நீங்கள் உயிரோடையே பார்த்துருக்க முடியாது. பின்மண்டையில் 4 தையல் போட்டிருக்கு. சி நீட் கம்ப்ளீட் ரெஸ்ட். பிரெயின் ஸ்கேனிங் முடிஞ்ச பின்னாடி தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். டாக்டர், பயப்படும்படியா என்று ராதிகாவுக்கு ஒன்றுமில்லையே. விழிகளில் நீர் தழும்ப வினவினார் கிருஷ்ணகுமார். அபாய கட்டத்தை எல்லாமே எட்டலை. உங்கள் பொண்ணு அடிப்பட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டால, பயப்படபடி ஒன்றுமில்லை. இன்னும் 2 நல்லா எழுந்திரிச்சு விளையாடுவா பாருங்களேன். டாக்டர் ஆறுதலாக கிருஷ்ணகுமாரின் முதுகை தட்டி வெளியேறினார். ஆனந்தன் சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல என்று ஆனந்தனின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றி கொண்டார். கிருஷ்ணகுமார், நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை. இதோ நிற்கிறாங்களே மிஸ் மீரா, இவங்களுக்கு தான் சொல்லணும். இவங்களும் எங்கள் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆட்டோவில் தூக்கி போட்டுட்டு இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தது மீரா தான். குழந்தை பையிலிருந்து நோட்டை எல்லாமே எடுத்து பார்த்துட்டு தான் எனக்கு ஃபோனே பண்ணாங்க. நான் உடனே உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஆனந்தன் சொல்லிக்கொண்டே போக அப்போது தான் கிருஷ்ணகுமார் அந்த அறையில் நின்றிருந்த மீராவை பார்த்தார். தன்னை அறியாது நன்றி பெருக்கில் கைகள் குவிந்தது. ரொம்ப நன்றிங்க மேடம். பதிலுக்கு மீராவும் கரம் குவித்தாள். மேடம், டைம் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் வேற ஒன்றுமே சொல்லலை. நான் அவசரத்தில் இப்படியே வந்துட்டேன். ஆனந்தன் சொல்ல மீரா கிருஷ்ணகுமாரிடம் விடைபெற்று கிளம்பினாள். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்கள் என் பைக்லேயே வரலாம். நோ சாரி சார், நான் ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஓகே, அட் யுவர் சாய்ஸ் என்று ஆனந்தன் கைத்தட்டி ஒரு ஆட்டோவை அழைத்து மீராவை வழி அனுப்பி வைத்துவிட்டு பைக்கில் பின்தொடர்ந்தான். மீரா ஆட்டோவை விட்டு இறங்கும்போது வாயிலேயே அப்பாவும் அம்மாவும் நின்றிருப்பது தெரிந்தது. ஆட்டோவிற்கு காசை கொடுத்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். ஏம்மா இத்தனை நேரம்? மழை நாள் வேறையா? எனக்கு பயமாக போயிடுச்சு. ஆனந்தன் சார் வீடும் பூட்டி கிடக்குது. அவர்கிட்டையாவது விசாரிக்கலன்னா அவரையும் காணோம். சிவராமன் மகளிடம் பேசி கொண்டிருக்கும் போதே ஆனந்தன் பைக் போர்ட்டிகோவில் நுழைய, என்ன சார் இப்போ தான் நீங்களும் வர்றீங்களா? ஸ்கூல்கிட்ட ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். மேடம் தான் அந்த குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டாங்க. எனக்கு ஃபோன் வந்ததுமே அவசரத்தில் உங்ககிட்ட விவரமும் சொல்லலை. ஐ ஆம் சாரி. ஆனந்தன் நிலைமையை விலக்கி மீராவின் வேலையை சொலுவாக்கினா. நேரம் 8 போகுது. என்னவோ ஏதுன்னு நாங்கள் 2 பேருமே பயந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரலைன்னா நானே ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு இருந்தேன். சிவராமன் பேசிக்கொண்டே வீட்டிற்குள் வந்தார். மீரா பள்ளியிலிருந்து எடுத்து வந்த மிட்டம் டெஸ்ட் பேப்பரை திருத்துவதற்கென்று தனது அறையில் ஈடுபட்டிருந்தாள். இன்னும் தூங்கலையாம்மா கேட்டவாறே சிவராமன் அறைக்குள் வந்தார். பேப்பர் கரெக்ஷன் பார்க்கணும்ப்பா.
மீரா, நம்ம ஊர்லேருந்து சதாசிவம் மாமா இன்னைக்கு வந்திருந்தார்மா வீட்டு வாடகை பணத்தை கொடுக்கறதுக்கு. ஏன்பா மாமாவை இருக்க சொல்ல வேண்டியது தானே? வேலையில் ஈடுபட்டவாறே கேட்க, ஏதோ அவசர வேலையா மண்டி வரைக்கும் போகணும்னு வந்த உடனே கிளம்பிட்டாரு. அடுத்த வாரம் திரும்பவும் வர்றதா சொல்லி இருக்கிறாரு. எல்லாமே ஓன் விஷயந்தான். ஏன் விஷயமா? என்னப்பா அது? மீரா, எப்போவும் தட்டி கழிக்கிற மாதிரி இப்போவும் நீ தட்டி கழிக்கக்கூடாது. தயவு பண்ணி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. சதாசிவம் மாமாவோட சொந்தத்தில் ஒரு வரன் இருக்கான். பையன் நல்ல லட்சணமாக இருக்கான். ஃபோட்டோ கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ரயில்வே வேலையும் படித்த பொண்ணாக இருந்தால் போதுமா. வரதட்சணை இது இல்லைன்னா ஒரு நயா பைசா வேண்டாமா. என் மனசுக்கு நல்ல இடமா இது படுதுமா. நீ தான் பதில் சொல்லணும். உங்ககிட்ட நான் எத்தனை தரம் சொல்கிறதுப்பா கல்யாணமே வேண்டான்னு. புரிஞ்சிக்காத பேசாதம்மா. உனக்கு காலாகாலத்தில் ஒரு நல்லது செஞ்சு பார்க்கணும். உன் குழந்தைகளை பேரன் பேத்திகளை ஆசையாக என் மடியில் வச்சு கொஞ்சணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது தப்பாம்மா? உங்கள் ஆசையை நான் தப்புன்னு சொல்லலப்பா. எனக்கு இஷ்டம் இல்லை. முக்கியமாக உங்கள் 2 பேரையும் அனாதையாக விட்டுட்டு நான் ஆனந்தமாக ஒரு வாழ்க்கை வாழ என் மனசுக்கு துளியும் பிடிக்கல. ப்ளீஸ்ப்பா. மீரா, எங்கள் காலம் இன்னும் எத்தனை நாளைக்கு? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு நீ நினைக்கலையாம்மா? தனியாகவே இருந்துட முடியுமா உன்னால்? சொல்லுமா. எப்போவோ நடக்க போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா. உனக்கு கவலை இல்லாமல் இருக்கலாமா? ஆனால் உன்னை பெற்ற எனக்கு கவலை இருக்கே. எனக்கான கடமையை செய்யாமல் நான் தவறிட்டேன்னா என் கட்ட வேகாது தாயி. கண்கள் பணிக்க சிவராமன் பேச மீராவுக்கு தர்ம சங்கடமாக போயிற்று. அப்பா, உங்களுக்கு கடமை உணர்வு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கக்கூடாதா? ஏன்பா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த வீட்டுக்குள்ளே மருமகனாக வர யாரும் முன் வர போகிறதில்ல. அப்படியே முன் வந்தாலும் உங்கள் 2 பேரையும் கலங்காமல் பார்த்துக்குவாங்கன்னு என்ன நிச்சயம்? எனக்காக நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை விட்டு தரதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தீர யோசிச்சு தான்ப்பா பேசுகிறேன். அம்மா, நீ நினைக்கிற மாதிரியே எல்லாருமே இல்லை. ஒரு சில மனிதாபிமானம் உள்ளவங்களா இருக்கவும் செய்கிறாங்கல்ல. அதெல்லாம் சினிமாவிலையும் கதையிலையும் தான் சரியாக வரும். யதார்த்த வாழ்க்கையில் வீட்டோட மருமகனா, அதுவும் ஊன ஜீவன்களான உங்கள் 2 பேரையும் பாதுகாக்கிற ஒருத்தனா எனக்கு புருஷன் கிடைப்பான்னு தோணலை. எனக்கு கல்யாணத்தில் நாட்டம் இல்லைன்னா விட்டுடுங்களேன்ப்பா. சற்று நேரம் மௌனமாக அவள் அருகில் அமர்ந்தவர் பின் எதையோ நினைத்து கொண்டவராக பேச ஆரம்பித்தார். மீரா, நம்ம ஆனந்தனை பற்றி நீ என்னம்மா நினைக்கிற? திடீர்னு அவரை பற்றி இப்போ எதுக்குப்பா கேட்குறீங்க? காரணமாக தான் கேட்குறேன். புரியுதுப்பா, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு நல்லாவே புரியுது. ஆனந்தன் சார் என் மனசுக்கு பிடிச்சிருந்தா அவர்கிட்ட என்னை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி பேச போகிறீங்க, அப்படித்தானே? ஏன்பா உங்களுக்கு புத்தி இப்படி போகுது? தயவு பண்ணி அசிங்கத்தனமாக என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ். போகிறீங்களா கொஞ்சம்? நான் தனியாக இருக்கணும். மீரா சீறினாள். சிவராமன் மௌனமாக அறையை விட்டு வெளியேறினார். அப்பாவிடம் தான் அப்படி பேசியிருக்கக்கூடாதோ என்று தோன்றியது மீராவுக்கு. பாவம், என் நலனுக்காக சொல்பவரை நான் கடிந்து கொண்டு விட்டேன் என்ற எண்ணம் மேலிட மௌனமாக கண்ணீர் விட்டாள். ராது, உடம்பு அழட்டிக்காத, பொம்மையெல்லாம் வச்சுட்டு போய் படு. சொன்னால் கேட்குறியாடா கண்ணா என்று அன்பாக அவள் அருகே வந்து விளையாட்டு பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு படுக்கை அறைக்கு அழைத்து சென்று படுக்க வைத்தார். டேடி, இப்போ தான் நான் நல்லாயிட்டேன்ல, அப்புறம் ஏன் கண்டிஷன் போடுறீங்க? சும்மா படுத்துட்ருக்க போர் அடிக்குதில்ல டேடி, நான் ஸ்கூலுக்கு போகணும். போகலாண்டா செல்லம், நீ இன்னும் நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறமா டாக்டர் சொல்லட்டும், நானே உன்னை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறேன். இப்போ பேசாமல் படுத்து ரெஸ்டடு. ஆதரமாக மகளின் கேசம் வருடி நெற்றியில் ஆதரவாக முத்தமிட்டு படுக்க வைத்தார். அன்று மாலையே டாக்டரிடம் செக்கப்புக்கு அழைத்து போனார். நவ் சி இஸ் ஃபுல்லி ஆல்ரைட். தாராளமாக நீங்கள் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பலாம், பயப்பட தேவையில்லை என்று டாக்டர் சொன்ன பிறகுதான் கிருஷ்ணகுமாருக்கு நிம்மதி. அதன் பின் வந்த நாட்களில் அவரே சிரத்தை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு அவளை கொண்டு விடுவதும் அழைத்து வருவதுமாக பார்த்து கொண்டார். டாடி, நான் ஒன்று கேட்டால் செய்வீங்களா? நீ கேட்டு என்னடா நான் செய்யாமல் இருக்கேன்? சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்ய தயாராக இருக்கேன். என் ஃப்ரெண்டு நளினி பாட்டு கற்றுக்கிறா, நீயும் கற்றுக்கணும், அவ்வளவு தானே. கவலையை விடு, நாளைக்கே உன்னையும் பாட்டு கிளாஸில் கொண்டு சேர்த்துட்றேன். போதுமா? டேடினா டேடி தான் என்று கழுத்தை கட்டி கொண்டாள் ராதிகா. மறுநாள் காலை எழுந்ததுமே கிருஷ்ணகுமாரை நச்சரித்து நளினியின் வீட்டுக்கு அழைத்து சென்றாள். நேற்று இருந்து என் பொண்ணு ஒரே தொந்தரவு. உங்கள் பொண்ணு ஏதோ பாட்டு கிளாஸுக்கு போகிறாளாம், இல்லை என்னையும் சேர்த்து விடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அதுதான். கிருஷ்ணகுமார் நளினியின் அம்மாவிடம் பேசி கொண்டிருந்தார். 2 குடும்பங்களும் ஓரளவுக்கு அறிமுகமான குடும்பம் என்பதால் நளினியின் அம்மா கிருஷ்ணகுமாரை கண்டதும் அன்பாக உபசரித்தாள். இங்கே தான் பக்கத்து தெருவில் பாட்டு கிளாஸ் போயிட்டு வர்றா, வேணும்னா நானே அவளை கொண்டு போய் சேர்த்துட்றேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நீங்கள் அவங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். கிருஷ்ணகுமார் சொல்ல நளினியின் அம்மா உள்ளே சென்று ஏதோ டைரியை புரட்டி விலாசம் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாள். மீரா என்ற பெயரை பார்த்ததுமே எங்கேயோ கேள்விப்பட்ட பெயராக இருக்குதே என்று கிருஷ்ணகுமாரின் புருவங்கள் உயர, அப்போ சரிங்க, நாங்கள் புறப்படுறோம் என்று விடைப்பட்ட கிருஷ்ணகுமார் கிளம்பினார்.
விலாசம் தேடி கண்டுபிடிப்பது ஒன்றும் அத்தனை சிரமமாக இருக்கவில்லை. முகவரி சரிதானா என்று சட்டை பையிலிருந்து ஸ்லிப்பில் சரிபார்த்த பின் பைக்கை நிறுத்திவிட்டு ராதிகாவை அழைத்து கொண்டு வீட்டை நோக்கி நடந்தார். என்ன சார் இவ்வளவு தூரம் என்ற குரல் கேட்டு திரும்பியவர் அங்கே ஆனந்தனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சார் நீங்கள் எப்படி இங்கே? வாங்க, என் வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க என்று அவர்களுக்கு முன்பாக சென்று பூட்டை திறந்து அவர்களை உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே சென்ற ஆனந்தன் சுட சுட ஹார்லிக்ஸ் கோப்பைகளை எடுத்து வந்து அருகில் வைத்தான். எதுக்கு சார் இதெல்லாம்? நோ, முதலாக வீடு தேடி வந்திருக்கீங்க, ஏதோ என்னால் முடிஞ்ச உபச்சாரம் இது, ப்ளீஸ் என்று ஆனந்தன் ஒரு கோப்பையை எடுத்து பருக ஆரம்பித்தான். உங்கள் மிஸ்ஸஸ் ஊருக்கு போயிருக்காங்களா ஆனந்தன் சார்? ஹார்லிக்ஸை ஒரு மிடரு உறிஞ்சிய கிருஷ்ணகுமார் வினவினார். இனிமே தான் ஊர்லேருந்து வரணும். எந்த ஊர்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்ன சார் சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியல. ஐ எம் ஏ பேச்சுலர். ஸோ என் ஒய்ஃப் எந்த ஊர் என்ன ஏதுன்னு ஆண்டவனுக்கு தானே தெரியும். ஏதோ பெரிய ஹாஸ்யத்தை உதித்தவன் போல ஆனந்தன் சிரித்தான். வீட்டில் அம்மா அப்பா யாரும் இல்லை, எப்போ போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டாங்க என்று மேலே நோக்கி கை காட்டினான். ஓ, ஐ எம் சாரி. என்னை பற்றி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாம், நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ராதிகா பாட்டு கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டா. இந்த அட்ரஸில் தான் யாரோ பாட்டு சொல்லித்தரதா சொன்னாங்க. வந்த இடத்துல உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைக்கல. எனிவே ஐ ஆம் ஹாப்பி. யாரோ இல்லை கிருஷ்ணகுமார் சார், ராதிகாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தாங்களே மீரா டீச்சர், அவங்க தான் பாட்டு சொல்லித்தராங்க. ஆனந்தன் விளக்க கிருஷ்ணகுமாரின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஐ எம் வெரி சாரி சார். ஏன்னா மறுபடியும் நான் அவங்கள நேரில் பார்த்து நன்றி சொல்லணும்னு நினச்சேன். பட் ராதிகாவை கவனிக்க, வீட்டை கவனிக்க, அப்புறம் ஆஃபீஸ் வேலைன்னு ஒரே பிஸியாக போயிடுச்சு. இட்ஸ் ஓகே சார், மீரா டீச்சர் வீட்டில் தான் இருப்பாங்க, வாங்க போகலாம். ஆனந்தன் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு மீராவின் வீட்டிற்கு சென்றான். ஆனந்தன் சாரா, வாங்க, இப்போ தான் உங்களை பார்க்க வரலான்னு கிளம்பிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க என்றவர் ஆனந்தனை தொடர்ந்து உள்ளே பிரவேசித்த கிருஷ்ணகுமாரையும் குழந்தை ராதிகாவையும் யார் இவர்கள் என்பது போல ஒரு பார்வையை வீசினாலும் பண்பாடு கருதி வாங்க சார் உட்காருங்க என்று உபசரித்தார். சார் யாரு? ஆனந்தனை நோக்கி விசாரித்தார் சிவராமன். சார் பேர் கிருஷ்ணகுமார், பரோடா பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. இவங்க பொண்ணு ராதிகா. இந்த குழந்தைக்கு தான் அடிபட்டு மேடம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனந்தன் கிருஷ்ணகுமாரை பற்றி விளக்கி கொண்டிருந்தான். ஓ அப்படியா, குழந்தை இப்போ நல்லா இருக்காளா என்று சிவராமன் நேரடியாக கிருஷ்ணகுமாரிடம் விசாரிக்க, உங்கள் பொண்ணுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் சார். மனுஷனுக்கு மனுஷன் ஆபத்து சமயத்தில் உதவலைன்னா என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம் மீரா, பேச்சு வாக்கிலேயே சமையலறை நோக்கி குரல் கொடுத்தார் சிவராமன். மீரா பின்பக்கத்தில் துணிகளை துவைத்து உலர்த்தி கொண்டு இருந்தாள். என்றாலும் அப்பாவின் குரல் ஒலிப்பது கேட்டு புடவையை சரி செய்து கொண்டு ஹாலுக்கு விரைந்தவள் அங்கே ஆனந்தனை அல்லது வேறு நபர்களை கண்டு பூர்வங்களை சுருக்கி பின் நொடியில் அன்ற அடிப்பட்ட குழந்தையின் தந்தை என்று உணர்ந்து கொண்டாள். வாங்க சார் என்று வரவேற்றவள் ராதிகாவின் பக்கம் திரும்பினாள். பெரியவர்களின் பேச்சு புரிந்தும் புரியாமலும் விழித்து கொண்டு அமர்ந்திருந்தவள் தன் வகுப்பில் சங்கீதம் கற்றுத்தர வரும் மீரா டீச்சரை பார்த்ததுமே மரியாதையோடு எழுந்து நின்றாள். வா ராதிகா என்று மீரா கை காட்டி அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். தன் பள்ளி ஆசிரியை என்கிற பயம் மனதிற்குள் முகிழ்த்தாலும் மீராவின் சிநேகிதமான சிரிப்பும் தன்னை அன்பாக அணைத்து கொண்டதும் பயத்தை போக்கிவிட மீராவிடம் பார்த்த மாத்திரத்திலேயே ஒட்டி கொண்டு விட்டாள் ராதிகா. வந்தவர்களை உபசரிப்பதற்காக காப்பியும் பிஸ்கட்டும் எடுத்து சென்று வழங்கினாள். மேடம், உங்கள் உதவியை என் வாழ்நாளில் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ராதிகா உங்ககிட்ட பாட்டு கற்றுக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு என்ன, ராதிகாவை தாராளமாக அனுப்பி வைங்க என்று மீரா புன்னகைத்தாள். அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார் என்று சிவராமனிடம் விடை பெற்று கிருஷ்ணகுமார் வெளியேற ராதிகா அவரை பின்தொடர்ந்தாள். அதற்கு அடுத்து வந்த நாட்களில் ராதிகா பள்ளி விட்டதும் மீராவோடு இணைந்து மீராவின் வீட்டிற்கு சென்று பாட்டு கற்றுக்கொள்வதும் 7 மணி வாக்கில் கிருஷ்ணகுமார் மீராவின் வீட்டிற்கு வந்து மகளை அழைத்து செல்வதும் வாடிக்கையாகி போனது. ராதிகா பாட்டு கற்றுக்கொள்ள என்று சென்றது கிருஷ்ணகுமாருக்கு ஓரளவு சிரமத்தை குறைக்கிறது என்று சொல்லலாம். மீரா ராதிகா வெகுவாக கவர்ந்து விட்டது போன்ற ராதிகாவையும் மீரா கவர்ந்திருந்தாள். வீட்டில் இப்பொழுதெல்லாம் பேச்சுக்கு பேச்சு மீரா டீச்சர் என்பதாகத்தான் இருந்தது. மிக நெருங்கிய உறவு போல ஒருவர் வீட்டிற்கு மற்றொருவர் செல்வதும் வருவதுமாக பொழுது இனிமையாக ஓராண்டினை சுமந்து கரைந்து விட்டது. தொடர்ந்தாற்போல 2 நாட்கள் ராதிகா வீட்டிற்கு வராததினால் மீரா அவளை காண வீட்டுக்கு சென்றிருந்தாள். வீடு வெகு நிசப்தமாக இருந்தது. கதவை தொட்டதும் திறந்து கொண்டது. ராதிகா அழைத்தவளாக உள்ளே சென்றாள்.
கட்டிலில் ராதிகா கழுத்து வரை போர்த்தப்பட்டு படுத்திருப்பது தெரிந்தது. ராதிகா அருகில் சென்று அமர்ந்தவள் கிருஷ்ணகுமார் எங்கே என்பது போல வீட்டை சுற்றிலும் பார்வையிட்டாள். ஓ, நீங்களா? வாங்க மேடம், வாங்க என்று கிருஷ்ணகுமார் பார்லி அரிசி கஞ்சியை சூடாக டேபிள் மீது கொண்டு வந்து வைத்தார். 2 நாளாக ராதிகா வீட்டு பக்கமே காணோமேன்னு வந்தேன். 2 பேருக்குமே ஹெவி டெம்பரேச்சர். இப்போ தான் நான் எழுந்து நடமாடுறேன். ஓ, ஐ எம் சாரி சார், உடம்புக்கு முடியலன்னா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நானோ அப்பாவோ வந்து பார்த்திருப்போம் இல்லை என்றவள் பார்லி கஞ்சியை பதமாக ஆற்றி ராதிகாவை தூக்கி மடி மீது வைத்து புகட்டினாள். ராதிகா மிகவும் சோர்வோடு தெரிந்தால் அதைவிட அதிக சோர்வாக காணப்பட்டார் கிருஷ்ணகுமார். மீராவை சமையலறைக்கு சென்று பொருட்களை தேடி பிடித்து சூடாக சமைத்து ரசம் வைத்தாள். சிவராமனும் மீராவும் மறுநாளும் அவர்களை சென்று பார்த்துவிட்டு வந்தனர். ராதிகாவும் கிருஷ்ணகுமாரும் தேறி எழ 1 வார காலமாயிற்று. இந்த 1 வார காலமும் மீராவும் அவள் அப்பாவும் மிகவும் அன்புடன் உதவியதை நினைத்து கிருஷ்ணகுமார் மிகவும் நெகிழ்ந்து போனார். அதுவும் இல்லாது அவர் மனதை வேறொன்று நெகிழ வைத்து விட்டிருந்தது. அன்று கிருஷ்ணகுமாருக்கு காலை எழுந்ததுமே மீராவின் நினைவு தான் ஓடியது. மீராவை நினைத்த மாத்திரத்திலேயே தன்னை அறியாது ஒரு உற்சாகம் கிளம்பியது. ஏனோ தானோ என்றிருக்கும் உடை அலங்காரத்தில் கிருஷ்ணகுமார் இப்பொழுது அதிக அக்கறை செலுத்த ஆரம்பித்திருந்தார். நேர்த்தியான உடை அலங்காரம் அழகான வாலிபனாக்கி காட்டியது அவரை. சட்டையை பேண்டிற்குள் இன் செய்தவர் அப்படியும் இப்படியுமாக ஆளுயர கண்ணாடியில் திரும்ப திரும்ப பார்த்து திருப்திப்பட்டவராக கண்ணாடியை விட்டு அகன்றார். டாடி, இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸ் ஃபங்க்ஷனா? ஏறாது சென்ட்டை விசிறி அடித்தவாறே வினவினார். ரொம்ப நேரமாக ட்ரெஸ் பண்ணுறீங்களே, அதுதான் கேட்டேன். பெரிய மனுஷி போல மகள் சொன்னதும் சிரிப்பு முகிழ்ந்தது. அவள் தலையோடு தலையை சென்று முட்டி செல்லமாக கன்னத்தில் தட்டி சின்ன சிரிப்போடு அலுவலகம் கிளம்புவதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டார். மணி பார்த்தவர் வேகமாக வீட்டை பூட்டிக்கொண்டு பைக்கை உயிரோட்டி வேகத்தை கூட்டி பறந்தார். வழியில் எங்காவது மீராவின் முகம் தென்படுகிறதா என்று ஸ்கூல் வாயிலை அடையும் வரையில் மனம் அலைப்பாய்ந்தது. மகளை ஸ்கூலில் இறக்கி விட்டுவிட்டு அலுவலகத்துக்கு விரைந்தார். அலுவலகத்தில் ஏனோ அன்று வேலையில் மனம் லயிக்கவே இல்லை. தேனை சுமந்து பூத்து குலுங்கும் மலரை சுற்றி ரீங்காரமிடும் வண்டாக மனம் முழுக்க முழுக்க மீராவியே சுற்றி அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. மனதின் சந்தோஷம் நெஞ்சத்துக்கு இதமாக இருந்தாலும் விழித்து கொண்டது மனது. கிருஷ்ணகுமார், உன் நிலையை ஒரு கணம் நினைத்துப்பார். நீ செய்யும் செயல் சரிதானா என்று யோசி என்று எச்சரிக்கை ஒலி எழுப்பியது. ஆனாலும் மீராவின் மீதான நாட்டம் குறையவே இல்லை. கற்பகம் இறந்த பின் இத்தனை நாட்களில் எந்த பெண்ணும் அவருள் இது போல ஒரு சலனத்தை உண்டு பண்ணவே இல்லை. மீராவை காட்டிலும் அதி அழகான பெண்களை கூட சந்தித்திருக்கிறார். அலுவலக விஷயமாக பேசியும் இருக்கிறார். ஆனால் அப்பொழுதெல்லாம் தறிக்கெட்டு ஓடி அலையாத மனது இன்று மீராவை சுற்றி அழைப்பாய்கிறதென்றால் தனக்கு என்ன ஆயிற்று? மீராவை என் மனம் நேசிக்கிறதா? நிஜம்தானா? நிஜமெனில் இது சாத்தியமா? அழகான ஓவியம் போன்ற மீரா எங்கே கல்யாண வாழ்வில் கசங்கி போன காகிதமாகி மூளையில் விசிறப்பட்ட ஒரு குழந்தைக்கு தகப்பனான தான் எங்கே என்ற எண்ணமும் ஒரு கணம் வந்துதான் போனது. தன் மனதில் இருப்பதை மீராவிடம் சொல்லிவிட்டால் சொன்னால் ஏற்பாளா? இல்லை. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று காரி உமிழ்ந்து நட்பு சங்கிலியை அறுத்தெறிந்து விடுவாளா? கிருஷ்ணகுமார் தைரியமாக மீராவுக்கு ஃபோன் செய்தார். ஹலோ. எதிர்முனையில் தேன் தடவினார் போல இனிமையான குரல் ஒலித்தது. ஹலோ மிஸ், மீரா கிட்ட பேசணும், கொஞ்சம் கூப்பிட்றீங்களா மேடம்? நான் மீரா தான் பேசுகிறேன் மேடம். நான் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ராதிகா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சாதாரணமாக தான் மீராவின் குரல் ஒலித்தது என்றாலும் கிருஷ்ணகுமாருக்கு சட்டென்று வியர்த்து விட்டது. இல்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை மேடம், நான் உங்களோட தான் பர்சனலாக பேசணும். அவர் சொல்லி முடித்ததும் மீராவிடம் லேசான குழப்பம். சொல்லுங்க என்றால், நான் நேரில் பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஈவினிங் வீட்டுக்கு வாங்க சார். மீரா, நான் தனிமையான சூழலில் என் மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இன்றைக்கி ஈவினிங் எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? ஓ ஷூர். மீரா சாதாரணமாக ஏதாவது வீட்டு விஷயமாக இருக்கும் என்று நினைத்து சொன்னாள். இன்றைக்கி ஈவினிங் தானே, ஸ்கூலுக்கு வர்றேன். ராதிகாவை அழைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடாதீங்க ப்ளீஸ், மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம் என்றவர் அவள் எங்கே மறுப்பு தெரிவித்து விடுவாளோ என்கிற அச்சத்தில் சட்டென்று தொலைத்தொடர்பை துண்டித்து விட்டார். கிருஷ்ணகுமார் ஃபோனில் பேசியது பின்னர் மீராவை லேசான குழப்பத்துக்கு ஆட்கொண்டது. என்றைக்குமே இல்லாத அதிசயமாக இன்று அதுவும் ஃபோன் செய்து கிருஷ்ணகுமார் தன்னிடம் பேசுகிறார் என்றால் ஏதாவது மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். பர்சனலாக என்றல்லவா சொன்னார்? அப்படியானால் அவருக்கும் எனக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் மனம் விட்டு பேசும் அளவுக்கு அப்படி என்ன இருக்கப் போகிறது? ஒரு மனது இப்படி நினைத்தது. தனியாக ஒரு நாள் கூட பேசியிராதவர், தவறான முறையில் பார்வையை கூட வீசியிராதவர்,
முதலாக தன்னிடம் பேச அழைப்பு விடுக்கிறார். கிருஷ்ணகுமார் ஏதாவது தத்து பித்து என்று பிதற்றுவாரோ என்றும் ஓடியது. மாலை வகுப்பு முடியும் தருவாயில் கூட மனதிற்குள் குழப்பம். ராதிகாவை அழைத்து கொண்டு வழக்கமாக வந்து நிற்கும் பஸ் நிறுத்தத்தில் வந்து நின்றாள். அடுத்த நிமிடம் சுசிக்கு ஒன்று உரசினார் போல வந்து நின்றது. கிருஷ்ணகுமார் குட் ஈவினிங் உதிர்த்தவாறே இறங்கினார். ஹாய் டாடி, நீங்கள் ஈவினிங் வரேன்னு சொல்லலையே. ராதிகா அப்பாவை பார்த்த உடனே குசியானாள். கிருஷ்ணகுமாரை ஏறிட்டாள் மீரா. அவர் இயல்பு நிலையில் இல்லாது பதற்றமாக இருந்தது தெரிந்தது. அவளால் அறிந்து கொள்ள முடிந்தது. அதே கணம் அவளது நெஞ்சுக்குள் ஒரு புதுவித பதற்றம். இத்தனை நாட்களாக நட்பாக சிநேகிதமாக ராதிகாவின் அப்பா என்கிற முறையில் அவருடன் பேசியிருக்கிறாள். மேடம், இங்கே பக்கத்தில் முருகன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பேசலாமா என்றவளாக அவரை பின்தொடர்ந்து நடந்தாலும் மனதிற்குள் ஒரு படபடப்பு. அவர் என்ன சொல்லப் போகிறாரோ என்று. கோவிலில் ஒரு காக்காயை கூட காணோம். முருகன் வள்ளி தெய்வானையோடு பக்தர்களின் வருகைக்காக காத்து நிற்க மீரா ராதிகாவுடன் அவருக்கு சற்று தொலைவில் வந்து அமர்ந்தாள். கிருஷ்ணகுமாருக்கு ஒரு கணம் இதயம் புரண்டது. தொண்டை வறண்டு போனது. செருமி கொண்டவராக பேச்சை எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று தடுமாறி ராதிகாவிடம் வந்தார். ராதிகா, அதோ மயில் இருக்கு, போய் பார்த்துட்டு வா என்று சொல்ல மயிலை பார்த்துவிட்ட ராதிகா ஹை மயில் என்று துள்ளி கொண்டு படிகளில் இறங்கினாள். பார்த்துடா ராது, மெதுவாக படி இறங்கு என்றவர் மீராவிடம் திரும்பினார். மேடம், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என் மனது ரொம்ப நாளாக அரிச்சிட்ருக்கிற ஒன்றை இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் வைக்க போகிறேன். பதில் என்னவோ அது உங்கள் சாய்ஸ். என்னை பற்றி அதிகம் சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு வருட காலத்தில் அறிமுக நட்பில் நீங்களே தெரிஞ்சிட்ருப்பீங்க. நான் சுற்றி வளைக்க விரும்பலை, நேரடியாகவே விஷயத்துக்கு வர்றேன் என்றவர் சற்று நிதானித்து அவள் முகம் போகிற தினசை ஆராய்ந்து பின் பேச்சை தொடர்ந்தார். என்னடா, இன்னும் மட்டரக மனுஷனாக இருக்கானே இவனோன்னு நீங்கள் நினைக்கலாம். இத்தனை நாளும் என் ராதிகா மட்டுமே எனக்கு போதுமாக தான் இருந்தது. கூடவே ராதிகாவுக்கு ஒரு அம்மாவும் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுது மனது. மீரா விழுக்கென்று நிமிர்ந்து அவரை ஏறிட்டாள். மீரா, நீங்கள் ராதிகாவுக்கு அம்மாவாக இருப்பீங்களா? சட்டென்று முகத்தை வந்தறிந்த கேள்விக்கணையை சற்றும் அவள் எதிர்பார்க்கவில்லை என்பதை முகம் காட்டி கொடுத்தது. மீரா, நான் உங்களை வற்புறுத்தலை. டேக் யுவர் ஓன் டைம். உங்கள் விருப்பம் எதுவோ அதுவே என் விருப்பமும் கூட. ராதிகாவுக்கு ஒரு அம்மா கிடைக்கிறது அவள் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. ராது, கமான், டைம் ஆயிடுச்சு, வா போகலாம் என்று மகளை நோக்கி குரல் கொடுத்தார். மீரா இன்னும் அப்படியே மௌன சிலையாக அமர்ந்திருந்தாள். டாடி, எவ்வளோ அழகாக இருக்கு மயில் என்று மயிலின் அழகில் லைத்தவளாக படியேறி தந்தை அருகே வந்து நின்றாள். கிருஷ்ணகுமார் எழுந்து கொள்ள ராதிகாவின் கைகளை பற்றி கொண்டவளாக மீரா அவரை பின்தொடர்ந்தாள். வீட்டிற்கு வந்த பிறகு இரவு முழுக்க ஒரே மனப்போராட்டம் நிகழ்ந்தது. கடைசியில் விடியும் தருவாயில் அவள் சரியான முடிவிற்கு வந்தாள். அது அன்று சனிக்கிழமை. சிவராமன் வழக்கமாக அமர்ந்திருக்கும் இடத்தில் ஈசி சேரில் சாய்ந்து கண்களை மூடியிருந்தார். மீராவுக்கு அன்று பள்ளி விடுப்பு நாள் ஆகையினால் பக்கத்து போர்ஷன் மாமியோடு மார்க்கெட் சென்றிருந்தாள். பாக்கியலட்சுமி அடிமேல் அடி வைத்து அறையை அளந்து பார்ப்பவள் போல ஏதோ வேலையில் ஈடுபட்டிருந்தாள். சார் அருகில் குரல் கேட்டு கண் விழித்தார் சிவராமன். எதிரே ஆனந்தன் நிற்பதைக் கண்டு உறக்கம் களைந்தவராக பேச்சு துணைக்கு ஆள் கிடைத்த குசியோடு நிமிர்ந்தமர்ந்தார். வாங்க ஆனந்த, உட்காருங்க. இப்போதான் உங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தேன், வீடு பூட்டியிருந்தது. சரி, இங்கே வந்து உட்காந்துட்டேன். இங்கே தான் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தேன். அடட, தெரிஞ்சிருந்தா நான் கூட 2 கவர் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேனே. அதுக்கு என்ன சார், என்கிட்ட இருக்கு, வேணுங்கிறப்ப வாங்கிக்கோங்க. லீவு நாள் எங்கேயும் போகலையா ஆனந்தன்? எங்கே போகிறது சார், ஆண்டி கொட்டை மடம்ங்கிற மாதிரி ஸ்கூல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூலுன்னு பொழப்பு ஓடுறது தான் உங்களுக்கு தெரிஞ்ச சங்கதியாச்சு. அதுக்கு தான் ஆனந்தன் நான் சொல்கிறது, காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை கசக்காது. எனக்கா? யார் பொண்ணு தரேன்னு சொல்கிறாங்க? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் கொண்டு வந்து நிற்க வைக்கிறேன் பொண்ணை க்யூ வரிசையில். நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டிங்களே சார்? சொன்ன பின்னால் தானே தப்பாக சரியான்னு சொல்ல முடியும். அப்போ சரி, உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா சார்? ஆனந்தன் சட்டென்று இப்படி கேட்டதும் சிவராமனுக்கு ஒரு கணம் என்ன பேசுவதென்றே விளங்கவில்லை. இந்த வீட்டுக்கு என்று வந்த நாள் முதலாக சிவராமன் மனதிலும் அப்படி ஒரு ஆசை ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது. ஆனால் இன்று அதையே ஆனந்தனின் வாயார காது குளிர கேட்போம் என்று அவர் சற்றும் கருதவில்லை. அதனாலேயே ஒரு கணம் லேசான தடுமாற்றம் அவரை ஆட்கொண்டது. சார், நான் எதுவும் தப்பாக பேசிட்டேனா? ஆனந்தன் அவரின் முகத்தை கூர்ந்து கவனித்தான். இல்லை ஆனந்தன், எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. என் பொண்ணுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்தான் என்று சொல்லி முடிக்கும் போதே மனம் சந்தோஷத்தில் ததும்பி நின்றது. கூடவே மீரா மறுக்காது இருக்க வேண்டுமே என்று மனம் பிரார்த்தித்தது.
என்ன சார் யோசனை? கல்யாணத்துக்கு அப்புறம் மீராவை தனியாக அழைச்சிட்டு போயிடுவேனா? கவலையே வேண்டாம் சார். உங்களுக்கு அனாதை மாதிரியான நிலையில் இருக்கிற இந்த ஆனந்தனை நீங்கள் மருமகனா இல்லை மகனா தத்து எடுத்துக்கோங்க. என்ன சரியா? மெலிதான புன்னகை சிந்தி ஆனந்தன் அவரின் விழிகளை ஊடுருவ சிவராமனின் கண்கள் சட்டென்று பனித்து நின்றது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த பாக்கியலட்சுமி சட்டென்று வெளியே வந்தாள். தம்பி ஆனந்தன், நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நானும் கேட்டேன்ப்பா. எனக்கு உன் முகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, ஆனாலும் உன்னை மனசார வணங்குறேன்ப்பா. பாக்கியலட்சுமி கை கூப்பி கண்ணீர் சொரிந்தாள். என்னங்க அத்தை, நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு என்று ஆனந்தன் எழுந்து சென்று பாக்கியலட்சுமியின் கைகளை பற்றினா. எல்லாரையும் போல என் பொண்ணுக்கும் என்னைக்கு ஒரு கல்யாணம் ஆகுமோன்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லை. என் பிரார்த்தனை வீண் போகலை. நல்ல மனுஷனை தான் என் மகளுக்கு புருஷனாக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறான் ஆண்டவன். நன்றி பெருக்கில் பாக்கியலட்சுமி தழுதழுத்தாள். அந்த வீடே சந்தோஷத்தில் சலசலத்து கொண்டிருந்த அதே நேரம் கிருஷ்ணகுமார் தன் இருக்கையில் இருப்பு கொள்ளாமல் அமர்ந்திருந்தார். பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் டோட்டல் டேலி ஆகாது உதைத்தது. சரி செய்யும் தீவிர முனைப்பு ஏனோ இல்லாது போயிற்று. மீராவிடம் பேசி 2 நாளாகியும் அவளிடமிருந்து எந்தவித பதிலும் கிடைக்க பெறாது அவருக்கு ஏக தவிப்பை உண்டு பண்ணிவிட்டது. அடுத்த நிமிடம் கிருஷ்ணகுமாரின் டேபிளில் இருந்த தொலைபேசி கிணுகிணுத்தது. ஹலோ, கிருஷ்ணகுமார் ஹியர். ஹலோ ஹலோ சார், நான் மீரா பேசுகிறேன். கிருஷ்ணகுமார் சட் என்று பிரகாசமானார். சொல்லுங்கள் மேடம். குரலில் உற்சாகம் வழிந்தோடியது. உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம். சொல்லுங்கள் மீரா, நான் எங்கே வரணும்? நான் ஈவினிங் உங்கள் வீட்டுக்கே வரேன். ஓகே, வெல்கம் என்றவர் ரிசீவரை இன்னும் காதுகளிலேயே வைத்திருந்தார். எதிர்முனை உயிரிழந்தது அறிந்தும் கூட மனது புதிதாக பூத்த மலர் போல குலுங்கியது. உடனே மீராவை காண வேண்டும் போல மனது பரபரத்தது. மணி பார்த்தார். 3 என்று சுவரில் பெரிதாக மாட்டப்பட்டிருந்த பிரதான காலத்து சிவர்கடிகாரம் சொல்ல வேலை நேரம் முடிவதற்கு அரை மணி நேரம் முன்னதாகவே கிளம்பிவிட்டார். வரும் வழியில் ஸ்வீட்ஸ், பூ, பழம் என்று நிறைய வாங்கி கொண்டார். சனிக்கிழமை பள்ளி விடுமுறையாதலால் ராதிகா வீட்டிலேயே வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்தாள். வாசலில் அப்பாவின் பைக் சத்தம் கேட்டதுதான் தாமதம். ஹே டாடி வந்தாச்சு என்று எழுந்து ஓடி வந்தாள். என்னடா ராது, ரொம்ப குசியா விளையாடிட்டு இருந்தியா? செல்ல மகளின் கன்னத்தை தட்டினார். கிருஷ்ணகுமார் கையோடு கொண்டு வந்திருந்த பார்சல்களை ஆராய துவங்கினாள் ராதிகா. என்னப்பா நிறைய ஸ்வீட்ஸ், கேக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? பரபரப்போடு ஆவலுடன் அவற்றை பிரிக்க முனைந்தாள். ராது, இப்போ அதை பிரிக்காத என்றவர் சொன்னதோடு இல்லாத அவள் கையிலிருந்து வாங்கியும் வைத்து விட்டார். ராதிகாவின் முகம் சுண்டி போனது. ஏனோ கிருஷ்ணகுமார் அதை உணரும் மனநிலையிலேயே இல்லை. மனம் முழுக்க மீராவின் வருகையவே எதிர்பார்த்து காத்து கிடந்தது. சின்ன சீழ்கையொலியுடன் பாத்ரூம் சென்று குளிக்க போனார். ராதிகா சோஃபாவின் மீது இன்னும் அப்படியே அமர்ந்திருந்தாள். அப்பா கையில் இருந்த பார்சலை பிடுங்கி வைத்ததை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிஞ்சு நெஞ்சத்தால் எப்பொழுதும் ஏதாவது வாங்கி கொண்டு வந்தால் முதலில் ராது குட்டி காட்டுடா செல்லம் என்று அன்பாக ஊட்டிவிட்டுத்தான் நகர்பவர் இன்று கையில் எடுத்ததையுமே பறித்து கொண்டு விட்டாரே என்று மனசே ஆறவில்லை ராதிகாவுக்கு. கிருஷ்ணகுமார் பரபரப்பாக அழகாக வேறு உடை மாற்றி ஃப்ரெஷ்ஷாக பவுடர் அடித்து சென்ட்டு கமகமக்க அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். அப்பாவின் செய்கைகள் யாவும் புதுமையாயிருந்தது ராதிகாவுக்கு. வைத்த விழி வாங்காத அப்பாவையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னடா ராது, இன்னும் அங்கேயே உட்காந்துருக்க? போய் சீக்கிரமாக முகம் கழுவிட்டு வா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. வெளியில் எங்கேயாவது போகிறோமா டாடி? இல்லைம்மா, மீரா டீச்சர் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்க வேண்டாமா? போய் சீக்கிரமாக ஃபேஸ் வாஷ் பண்ணு. மீரா டீச்சரின் வருகை சாதாரணம் தானே, ஏன் இப்போ அப்பா இப்படி பரபரக்கிறார்? 8 வயது ராதிகாவால் எதுவும் யூகிக்க முடியவில்லை. அமைதியாக முகம் கழுவி வேறு உடைக்கு மாறி அப்பாவின் அருகே வந்து நின்றாள். என்னடா ராது, உனக்கு வேறு ஃப்ராக்கே கிடைக்கலையா? லைம் கலர் ஃப்ராக் இருக்கும் பாரு, அதை எடுத்து போடு. கிருஷ்ணகுமார் பேசி கொண்டிருக்கையிலேயே வாயிலில் அழைப்பு மணி ஒலித்தது. முகமெல்லாம் மத்தாப்பூவாக மலர கிருஷ்ணகுமார் விடுவிடு என்று சென்று கதவை திறந்தார். மீராதான் நின்றிருந்தாள். அழகான மேகவர்ண சேலை அவளின் எழில் மேனியை கச்சிதமாக தழுவியிருந்தது. காதோரம் ஒற்றை ரோஜா எட்டி பார்த்தது. கண்களில் லேசான மை தீற்றல். புதிதாக காதில் ஜிமிக்கிகள் குடியேறியிருந்தது. படபடப்பு அவளுக்குள்ளும் ஓடியதை முகம் காட்டியது. ராதிகா என்ன பண்ணுறா? வீட்டு பக்கம் கூட காணோம் என்றவாறு உள்ளே நுழைந்தாள். ஹை மீரா டீச்சர் என்று துள்ளி கொண்டோடி வரும் ராதிகா இன்று மீராவை பார்த்தும் கூட மௌன பொம்மையாக இருந்தாள். வாங்க உட்காருங்க என்றவர் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த ஃப்ளாஸ்கிலிருந்து காப்பியை குவளைகளில் நிரப்பினார். ராதிகா, ஏன் என்னவோ போல இருக்க? உடம்பு சரியில்லையா? கேட்டவாறே அவர் கொடுத்த காப்பியை வாங்கி கொண்டாள். லீவு நாள்னா சொல்லணுமா? அக்கம் பக்கத்து பிள்ளைங்களோட ஒரே ஆட்டம், அதுதான் டயர்டாக இருக்கா. மிடராக காப்பியை உறிஞ்சினாலும் மீரா என்ன சொல்ல போகிறாளோ என்று ஆவல் மிகுதியில் மனம் பரபரத்தது.
அவளின் நட்பு தவளும் புன்னகை சிந்தும் பேச்சு மறுப்பை தெரிவிப்பது போல தோன்றவில்லைதான். ஆனாலும் அவள் மறுத்துவிட்டாள். கூடாது, என் மீரா எனக்குத்தான். மனது கேள்வியும் பதிலையும் சுமந்து திணறலாக கனத்தது. கிருஷ்ணகுமார் ஸ்வீட் பாக்கெட்டை முதலாக பிரித்து மீராவின் அருகில் வைக்க அதை கவனித்து கொண்டிருந்த ராதிகாவின் முகம் கருத்து போனது. மீரா டீச்சர் தான் என்னை விட உசத்திய அப்பாவுக்கு என்று பொறாமையும் முகிழ்ந்தது. மறந்தும் ஸ்வீட்டையோ பிஸ்கட் கேக் வகைகளையோ கையால் கூட தொடவே இல்லை ராதிகா. மீராவின் மீதிருந்த ஆர்வத்தினால் கிருஷ்ணகுமார் மகளின் மனம் வாட்டமுட்டிருப்பதை கவனிக்க தவறிவிட்டார். அப்பா தன்னை எப்பொழுதுமே கொஞ்சி பேசுபவர் இன்று மீரா டீச்சரிடம் மாய்ந்து இடையிடையே சிரிக்க பேசியது ராதிகாவின் சின்ன நெஞ்சை புண்ணாக்கியது. கிருஷ்ணகுமார் ஊர் உலக விஷயங்களை பற்றி அளவலாவி கடைசியில் தைரியமாக தன் கோரிக்கையை முன்வைத்தார். மீரா, நான் சொன்னதை பற்றி நீங்கள் ஒன்றுமே பதில் சொல்லலையே. எனக்கும் ராதுவுக்கும் அம்மா இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் தலை குனிந்தவாறு மீரா சொன்னது கிருஷ்ணகுமாருக்கு குசியானது. அவளின் மனதில் தனக்கு இடம் இருக்கிறது என்கின்ற விபரமே அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் என்ன மீரா, என் அம்மா அப்பா புரியுது மீரா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இனி அவங்க உனக்கு மட்டும் அப்பா அம்மா இல்லை, எனக்கும் தான். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களும் நம்மளோடவே இருக்கட்டுமே மீரா. பெரியவங்க சூழலே மனதுக்கு இதமாக இருக்கும். அவரின் வார்த்தைகள் மீராவின் மனதை இலகச் செய்துவிட்டது. கவலை விட்டது என்கிற ரீதியில் இதழ்களில் புன்னகை தவழ்ந்தது. சரி, நான் கிளம்புறேன் சார் என்று எழுந்தாள் மீரா. இன்னும் சார்தானா மீரா, நேரம் வரும், அப்பா மாற்றிக்கிறேன் என்றவள் வெளியேற இங்கே ராது குட்டி கனத்த சோகத்தை சுமந்து சோஃபாவில் சுருண்டிருந்தது. என்னங்க, மீரா கிட்ட பேசுனீங்களா? இன்னும் இல்லை பாக்கியலட்சுமி, அவள் 2 நாளாக ஏதோ போல இருக்கா. இந்த விஷயத்த சொன்னால் எப்படி எடுத்துக்குவாளோங்கிற தயக்கத்தில் தான் பேசாமல் இருந்துட்டேன். நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுங்க. நான் வேணா மீரா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இல்லை வேணாம், நீ பேசினா சரிப்பட்டு வராது. நானே நேரம் பார்த்து பேசிடுறேன். ஆனால் எனக்கு என்னவோ கலக்கமாக இருக்குது பாக்கியலட்சுமி. எங்கே அவள் மறுபடியும் தன் பிடிவாதத்தை காட்டுவாளோன்னு. வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் சமாதானம் தானே பேசினா முதல்ல. அதுதான் அந்த தம்பி மனசார நாம் சொல்கிறதுக்கு முன்னையே ஒப்புக்குச்சு. அப்புறம் இன்னும் என்ன யோசனை? மீராவோட பிடிவாதம் தான் உனக்கு தெரியுமே பாக்கியலட்சுமி. 7-8 வருஷமாக வகையாக வரன்கள் வந்துமே மாட்டேன்னுட்டாலே. அவள் பிடிவாதம் தானே இது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு வருது. ஆனந்தன் தம்பிக்கிட்ட நல்லா தானே பேசுகிறா மீரா. எனக்கு என்னவோ மீரா சம்மதிப்பான்னு தான் தோணுதுங்க. வீணா நாட்களை கடத்த வேண்டான்னு படுது. அப்போ சரி, நான் இன்னைக்கு எப்படியுமே பேசிடுறேன். நடுவில் நீ எதுவும் அவகிட்ட பேசி குழப்பிடாத என்று சிவராமன் வழக்கமாக அமரும் இடத்தில் சென்று ஈசி சேரில் சாய்ந்தார். மனது மீராவின் கல்யாணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ஏதேதோ யோசனைகளில் ஆழ்ந்திருந்தவர் அப்படியே தன்னை மறந்து உறங்கியும் விட்டார். அப்பா அருகில் குரல் கேட்டு நிமிர்ந்தார். மீரா தான் நின்றிருந்தாள். எங்கள் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் இறந்துட்டதால் சீக்கிரமாக வந்துட்டாங்க. காரியத்துக்கு போயிட்டு தான் வந்துட்டேன். வந்ததுமே குளித்திருந்தாள் போல. ஈரத்தலையை டவலால் துடைத்தபடியே அப்பாவிடம் பேசி கொண்டிருந்தாள். ஆமாம் மீரா, இன்னைக்கு ஃப்ரீ தானே நீ? ஆமாம்ப்பா. அப்போ சரி, சாயந்தரம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? என்னப்பா இது அதிசயமாக இருக்குது. வெளியில் எங்கே போகிறது? இங்கே பக்கத்தில் தான் வஉசி பார்க் இருக்குல்ல. பரவாயில்லையே, அவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? நம்ம ஆனந்தம் சார் தான் எப்போவாது கூட்டிகிட்டு போவார் பொழுது போகலைன்னா. சரிதான், நல்லா தான் 2 பேருமே ஜோடி சேர்ந்திருக்கீங்க என்றவள் அடுப்பில் பால் குக்கர் விசில் சப்தம் கேட்டு உள்ளே சென்று விட்டாள். ஆனால் மீராவின் மனது அப்பாவின் பேச்சிலேயே ஏதோ விஷயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு விட்டது. என்ன பேசப் போகிறார் அப்படி? எல்லாமே கல்யாண விஷயமாக தான் இருக்கும். அப்பாவின் ஆசைப்படி கல்யாணம் செய்து கொள்வது சரிதான். கிருஷ்ணகுமாரை பற்றி சொன்னால் என்ன நினைப்பார்? எப்படியோ ஒன்று, மகள் இப்பொழுதாவது கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டு விட்டாலே என்று சந்தோஷப்படுவாரா? இல்லை, கிருஷ்ணகுமார் மீது அதிருப்தி தெரிவிப்பாரா? அவர் ஒரு குழந்தையின் தகப்பன் என்பதால். எப்படி இருந்தாலும் கிருஷ்ணகுமாரை பற்றி சொல்லித்தானே ஆக வேண்டும். இன்றே பேச்சோடு பேச்சாக அப்பாவின் காதில் போட்டுவிட்டால்? ஆம், அதுதான் சரி. மீராவின் மனது எண்ணங்களை அணிவகுத்தபடியே வெளியே செல்ல தயாரானது. வஉசி பூங்கா. காக்கை குருவிகள் எச்சத்தை சுமந்து கொண்டு சிமெண்ட் பெச்சு சீந்துவாரின்றி கிடக்க இங்கொருவரும் அங்கொருவருமாக ஏதேதோ சம்பாசனையில் கால்போன போக்கில் நடந்து கொண்டிருந்தனர் சிலர். மீராவும் சிவராமனும் மாமரம் ஒன்று குடை விரித்து கிடந்த இடத்தின் கீழ் போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தனர். அப்பா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சிவராமன் பேச வாய் எடுப்பதற்குள்ளே மீராவை பேச்சை ஆரம்பித்து விட்டாள். அவள் என்ன சொல்லப் போகிறாளோ என்று தன் எண்ணத்தை முடக்கிவிட்டு அவள் முகம் பார்த்தார். சொல்லுமா, உன் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லு. உன் விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்காவது நடந்துட்டுருக்கேனா?
மீரா சுற்றி வளைக்காது நேரடியாகவே விஷயத்துக்கு வந்தா. அப்பா, உங்கள் ஆசைப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்ப்பா. மீரா சொன்னதும் தன் காதுகளையே நம்ப மாட்டாதவராக ஆனந்தம் பொங்க மீராவின் முகத்தை ஏறிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா கேட்குறதுக்கு. இப்போவாது மனசு இறங்கி சம்மதிச்சியம்மா, எனக்கு அதுவே போதும். மாப்பிள்ளையாக ஆனந்தன் மிக மிக நெருக்கமாக அவரின் மனதில் ஓட்டி கொண்டு விட்டதால் மீராவும் ஆனந்தனை நினைத்து தான் சொல்கிறாள் என்று உண்மையில் அகமகிழ்ந்து போயிருந்தார். கிருஷ்ணகுமாரை பற்றி உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை. அந்த குழந்தை ராதிகா என் மேலே உயிரியே வச்சிருக்குது. கிருஷ்ணகுமார் என்கிட்ட வந்து முதலாக பேசினப்போ எனக்கே என்னவோ போல தான் இருந்தது. என்ன மனுஷனு கூட தோணுச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், உண்மையில் கிருஷ்ணகுமார் ஒரு நல்ல மனிதர், கண்ணியவான். ராதிகாவுக்காக கல்யாணத்தையே துறந்தவர். ராதிகாவுக்கு என் மேலான பிரியம்தான் அவருக்கு இப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்கியிருக்கு. என்கிட்ட எனக்கு மனைவியா நீ வேணும்னு அவர் கேட்கல. எடுத்ததுமே ராதிகாவுக்கு அம்மாவா நீ வேணும்னு தான் கேட்டார். அதிலிருந்தே தெரியலையா அவர் எவ்வளவு நல்ல மனுஷன்னு. நம்மால் பிறர் சந்தோஷம் அடையிறாங்கன்னா அதுதானே நமக்கு பெரிய சந்தோஷமே. அடிக்கடி நீங்கள் சொல்வீங்களேப்பா, என்னால் ராதிகா நிச்சயம் சந்தோஷப்படுவா. கிருஷ்ணகுமாருக்கு மனைவியாக இருக்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா ராதிகாவோட பழக்கம் கிடைச்ச நாளில் இருந்து என் மனசில் அவரை பற்றி ஒரு உயர்வான அபிப்பிராயம். ஹாஸ்பிட்டலில் ராதிகா கிடந்தப்போ வந்ததுமே கதறி அழுது துடிச்சாரு. எத்தனை அப்பா தன் குழந்தைகள் மேலே உயிரியே வச்சு தன் சுகபோகங்களை தியாகம் செய்ய முன் வராங்க. இன்றைக்கி ஏதோ பெத்த கடமைக்கு கடனேன்னு ஓடுற அவசரத்தில் ஒரு வாழ்க்கை. ஆனால் கிருஷ்ணகுமார் தன் மகளுக்காக உயிரையும் தருவார். மனுஷ உணர்வுகளை புரிஞ்சிக்க தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷன். ஸோ நான் நல்லா யோசித்து பார்த்த பின்னால் தான் இந்த முடிவுக்கே வந்தேன். அதுவும் இல்லாமல் நானாக சொல்கிறதுக்கு முன்னால் அவரே முந்திக்கிட்டார். உன் அப்பா அம்மா தான் எனக்கு அப்பா அம்மா, அவங்க நம்மளோடையே இருக்கட்டும்னு மனசார சொன்னதுக்கப்புறம்தான் நானும் கல்யாணத்துக்கே மனம் ஒப்பினேன். ராதிகா பேச பேச சிவராமன் மிகவும் நொறுங்கி போனார். அவர் மனதிற்குள் ஆத்மார்த்த தோழனாக, அன்பான சிநேகிதனாக, வயது வித்தியாசம் பாராது, ஏழ்மை பாராது, ஊனம் ஒதுக்காது, விகல்பமில்லாத கள்ளமில்லாத வெள்ளை உள்ளத்தோடு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்ட ஆனந்தனை தன் மனதிலிருந்து யாரோ வேகமாக தள்ளி கீழே உருட்டிவிட்டார் போல தோன்றியது. உண்மையில் அவரால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ஆனந்தனை மட்டுமே மனக்கண்ணில் மகளுக்கு மாப்பிள்ளையாக நிறுத்தி பார்த்த மனதால் கிருஷ்ணகுமாரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே சமயம் தன் செல்ல மகள் இத்தனை தூரத்துக்கு கிருஷ்ணகுமாரை கொண்டு வந்து நிறுத்தி பேசி முடித்த பின்னர் இனி மறுப்பு சொல்வதில் பயனும் இல்லை. அப்படியே மறுப்பு சொல்லி மாப்பிள்ளையாக ஆனந்தனை நிறுத்தினால் ஏற்றுக்கொள்வாளா? நிச்சயம் மாட்டாள். பிடிவாதம் மட்டும் அவள் குணமல்ல. மனதால் ஒன்றை நினைத்துவிட்டால் அதை தவிர வேறு சிந்தனையே இல்லாமல் அதை முடித்துவிட்டு தான் மறுவேளையை பார்ப்பவள் என்பது அவர் பூரணமாக அறிந்த விஷயமாதலால் ஆனந்தனின் கனவுகளுக்கு தீ வைத்தது அவரின் மௌனம். சரிம்மா, உன் விருப்பம் போல செய்மா. சுரத்தே இல்லாது ஒலித்தது சிவராமனின் குரல். கிருஷ்ணகுமாரின் மீது சிந்தை லயித்திருந்ததால் அப்பாவின் சலனத்தை அவள் கவனிக்கவில்லை. நீங்கள் ஏதோ பேசணுங்களே, எல்லாமே உன் கல்யாண விஷயந்தாம்மா. நான் என்ன சொல்ல நினச்சேனோ அதையே நீ சொல்லிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தாம்மா. பேச்சில் வெறுமை இழையோடியது. மகளின் முகத்தில் முதலாக கல்யாண கலை ஓடிக்கொண்டிருப்பதை தடுக்க மனமில்லாது. அவளின் மனம் நோகாது சம்மதம் என்று தலையாட்டி விட்டாரானாலும் வழி நெடுக சிவராமனின் மனம் நொந்து நைந்தது. இரவு படுக்கையில் விழுந்ததும் தன்னை அறியாது கண்ணீர் கசிந்தது. ஆனந்தனின் முகம் கண்முன் வந்து போனது. இன்னும் என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? மாப்பிள்ளைன்னு கூப்பிடு மாட்டிங்களா மாமா? அவனின் குரல் காதலிகை ஒலிப்பது போல இருந்தது. ஆனந்தன், உனக்கு என்ன பதில் சொல்வேன் நான்? தத்து புத்திரனாக ஏற்றுக்கொள்வாயா என்று என் காலடியில் உன் வாழ்க்கையை வைத்து புன்னகை பூத்தாயே. ஐயோ, உன்னை நான் மறுபடி எப்படி எதிர்கொள்வேன்? என்னவென்று சொல்லி உன் கனவுகளில் சிறகுடிப்பேன். இப்படியே என் மூச்சு நின்று போனால் எத்தனை சுகமாக இருக்கும். நினைவை மனம் ஒட்டு கேட்டு இதயத்திடம் செய்தி சொல்லிவிட்டது போல கடமை வீரனாக இதயம் தன் ஓட்டத்தை நிறுத்தி கொண்டு விட்டிருந்தது விடியும் தருவாயில். அப்பா! காப்பியுடன் வந்து அப்பாவை எழுப்பியவள் தொடர்ந்த அழைப்பிற்கு பதிலில்லாமல் போக அப்பா அப்பா என்று ஒலிக்கினாள். உண்மை கோரமாக முகத்தை வந்தறைய அப்பா என்று அவள் போட்ட கூச்சலில் பாக்கியலட்சுமி என்னாச்சு மீரா, அப்பாவுக்கு என்னாச்சு என்று பதபதைத்தவளாக தடுமாறி பதற்றத்தில் பழகின வீட்டின் திசையே தெரியாது குழம்பி கைகளால் துளாவி சிவராமனின் அறைக்குள் நுழைய சுவரில் முட்டிக்கொண்டாலும் மீராவின் அழுகை அவளுக்கு விபரீத செய்தி சொன்னது. என்னங்க அவளின் குரல் அவளுக்கே திகிலாக ஒலித்தது. மீரா அப்பாவுக்கு என்னாச்சுடி? கலங்கி தவித்தாள் கண் தெரியாத பாக்கியலட்சுமி. அம்மா, அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருமா. சொல்லி முடிக்கும் முன்னே துக்கம் தொண்டையை அடைத்தது.
எப்படி எப்படி இது சாத்தியம்? நேற்று மாலை அத்தனை நேரம் என்னிடம் பேசி கொண்டிருந்தாரே, விடுவதற்குள் எப்படி சாத்தியம்? நம்ப மாட்டாது முகத்தில் அறைந்து கொண்டு அழுதாள் மீரா. அதைவிட பாக்கியலட்சுமியின் ஓலம் அந்த தெருவையே கூட்டிவிட்டது. படித்து கொண்டிருந்த ஆனந்தன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தோடி வந்தான். சார் சார் சிவராமன் சார்! உலுக்கியவன் அதிர்ச்சிக்குள்ளானான். அவரின் மரணத்தை ஜீரணிக்க முடியவில்லை. சொந்த பந்தங்களுக்கெல்லாம் செய்தி சொல்ல ஆள் பறந்தது. எப்படியும் சதாசிவம் மாமா வந்த பின்னர் தான் காரியத்தை கவனிக்க முடியும் என்பதால் சிவராமனின் உடல் மறுநாள் தகனத்துக்காக காத்திருந்தது. மறுநாள் சிவராமன் இறுதி யாத்திரைக்கு தயாராகி கொண்டிருந்தார். பூப்பல்லக்கு தயாராகி கொண்டிருந்தது. சதாசிவம் மாமா சிவராமனின் அக்கா என்று உற்றம் சுற்றம் அத்தனையும் துக்கம் சுமந்து நின்றிருந்தது. பாக்கியலட்சுமி எங்க? கூப்பிடுமா மீரா, அம்மாவை கடைசி காரியம் பண்ணணும். உச்சி ஏறுறதுக்குள்ளே மயானம் கொண்டு போகணும். சதாசிவம் குரல் கொடுக்க அழுகையில் கருப்பு நிற சுற்றுப்புற நிலையே மறந்து நின்றவள் அப்போதுதான் அம்மாவையே தேடினாள். கடைசி காரியத்திற்கு அர்த்தமே இல்லாது பாக்கியலட்சுமி கிணற்றுக்குள் மிதந்தாள். விஷயம் அறிந்த மீரா அம்மா என்று அலறி மூர்ச்சையானாள். கண்ணான கணவனை இழந்துவிட்டு வாழ்வு இனிக்காது என்றே பாக்கியலட்சுமி இந்த முடிவுக்கு சென்று விட்டாள். சிவராமனுக்கு தயாரான பல்லக்கிலேயே பாக்கியலட்சுமியும் கிடத்தப்பட்டாள். அத்தனை நெஞ்சங்களையும் பேரதிர்வாக உலுக்கியது இருவரின் மரணமும். ஒரே பாடையில் அன்றில் பறவைகளாக 2 ஊன ஜீவன்களும் பயணிக்க மீரா அழுது புரண்டு தவித்து மயங்கி போனால் மறுபடியும். ஆண் வாரிசு இல்லாததால் கோவிந்தா கொல்லி போட வேண்டியதானது. காரியம் முடிந்த பின் சதாசிவம் மாமா மீராவை தன்னோடு வர வற்புறுத்தியும் மறுத்துவிட்டாள் மீரா. அம்மாவின் குரல் ஒலிப்பது போல லேசாக தடுமாறி நடந்து வருவது போல ஒரு பிரம்மை உண்டானது. வெளி வராண்டாவில் காலியாக கிடக்கும் ஈசி சேரை காணும் போதெல்லாம் அப்பா அமர்ந்திருப்பது போலவே தோன்றியது. உண்ணவும் இயலாது, உறங்கவும் இயலாது தவிப்பாக கிடந்தாள் மீரா. இந்த 16 நாட்களில் அவளே கிட்டத்தட்ட பிரேதம் போலாகிவிட்டாள். வாசலில் காலிங் பெல் ஒலிக்க தளர்வாக எழுந்து சென்று கதவை திறந்தாள். கிருஷ்ணகுமார் நிற்பது தெரிந்தது. வாங்க என்று வழி விட்டு உள்ளே சென்றாள். எத்தனை நாளைக்கு தான் மீரா நீ இப்படி தனிமையிலேயே அழுது கரைவ? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. என்ன பண்ணுறது? தாங்கித்தானே வேணும். மீரா பாரு எப்படி மெலிஞ்சு போயிட்ட. கலங்காதம்மா, உனக்கு நான் இருக்கேன். எப்பவும் போல இரு. இங்கே இருக்க பிடிக்கலன்னா ராதிகாவோட வந்து இரு. இடமாற்றம் மனதுக்கு ஆறுதலாவது இருக்குமில்ல. முதலில் கிருஷ்ணகுமார் அவளின் கேசம் மறுடி ஆறுதல் சொன்னார். தனிமையில் தகித்தவள் கிருஷ்ணகுமாரின் மார்பில் தஞ்சமடைந்து அழுகையால் விம்மினாள். காம் டவுன் மீரா, காம் டவுன். கிருஷ்ணகுமார் நேசமாக அவளை அணைத்து ஆறுதலாக முதுகை வருடினார். அதே நேரம் மறுநாள் வேலையில் சேர்வதற்காக மீரா விருப்பம் தெரிவித்திருந்த காரணத்தினால் ஆனந்தன் மெடிக்கல் லீவ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுடன் உள்ளே நுழைந்தவன் மீரா கிருஷ்ணகுமாரின் நேசத்தை கண்டு அப்படியே அதிர்ந்து போய் நின்று விட்டான். சிவராமனின் இழப்பை ஜீரணிக்க முடியாது தடுமாறி கொண்டிருந்தவனால் தன் ஒருதலை காதல் மரித்து போனதை கண்கூட கொண்டு தாங்கி கொள்ள இயலாமல் துக்கத்தோடு மௌனமாக வெளியேறினான். கிருஷ்ணகுமார் சற்று நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு சென்றுவிட அவரின் அன்பும் அரவணைப்பும் ஓரளவு தெம்பை தந்திருந்ததால் எழுந்து சமைக்க சென்றாள். அதன் பின்னர் வந்த நாட்களில் கிருஷ்ணகுமார் மீராவை காண வருவதும் போவதுமாக கரைந்தது. கிருஷ்ணகுமாரின் ஆறுதல் மொழிகளும் அன்பினாலும் இனி அவர்தான் தனக்கு என்ற எண்ணத்தாலும் மீரா ஓரளவு தெளிந்து விட்டிருந்தாள். சகஜமாக பள்ளிக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். தனிமை வெறுமையானதாக தோன்றினாலுமே இதுதான் தன் நிலை என்று மனது ஏற்றுக்கொண்டிருந்தது. குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லித் தருவதிலும் அவர்களது இனிமையான அண்மையினாலும் துக்கம் கொஞ்சம் வாளை சுருட்டி கொண்டு விட்டது. இந்த இழப்பினை ஈடு செய்யும் விதமாக கிருஷ்ணகுமார் அடிக்கடி வந்து போனது அவளுக்கு வாழ்க்கையில் ஒருவித பிடிமானத்தை உண்டு பண்ணியிருந்தது. கிருஷ்ணகுமார் இந்த மாதிரி ஒரு பெண்ணை பெற்றுட்டோமேன்னு கிருஷ்ணகுமார் அடிக்கடி வந்து போவதை அக்கம் பக்கத்தார் கவனிக்க தவறவில்லை. ஒரு சிலர் ஆனந்தனிடமே அதிக பிரசங்கித்தனமாக வந்து முறையிடவும் செய்தனர். இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்துட்டோமேன்னு தாங்கிக்க முடியாமல் தான் சிவராமன் போய் சேர்ந்துட்டாருன்னு நினைக்க வேண்டியதாக வருது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கரும கன்றாவி கூத்தையெல்லாம் எத்தனை நாளைக்கு பார்த்து சகிக்கிறது? ஒன்று நீங்களே பேசி அந்த பொண்ணை வீட்டை காலி பண்ண சொல்லுங்கள், இல்லை நாங்கள் வேறு விதமான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டியிருக்கோம். அதே காம்பவுண்டில்
வாசிக்கும் வெங்கடாசலம் ஆனந்தனிடம் நேரடியாக பேசிவிட்டு நகர ஆனந்தன் மனது கனத்து போனது. நாக்கி என்பது எத்தனை பெரிய ஆயுதம்! எப்படியெல்லாம் சுழற்ற தயாராக இருக்கிறார்கள் மனிதர்கள்! ஆத்திரம் மிகுந்தாலும் மீராவிடம் இதை பற்றி பேசுவது அத்தனை உத்தமமானதல்ல. கிருஷ்ணகுமாரிடம் பேசி ஒரு தீர்வு காண்பதே நல்லது. மீரா வாழ வேண்டியவள், தனக்கு கிடைக்காது போனாலும் பரவாயில்லை. அவளின் ஆசைப்படியே கிருஷ்ணகுமாருடனாவது வாழ வேண்டும். மீராவை வாழ வைப்பது சிவராமனுக்கு செய்யும் நன்றி கடனாகும். ஆனந்தனுக்குள் சிந்தனையோடு அவன் ஒரு முடிவுக்கு வந்தவனாக கிருஷ்ணகுமாரை சந்தித்து பேசிவிட வேண்டும் என்று எழுந்தான். கிருஷ்ணகுமார் வீட்டு வேலைகளில் ஆழ்ந்திருந்த சமயம் திறந்திருந்த கதவை தள்ளிக்கொண்டு ஆனந்தன் உள்ளே நுழைந்தான். கிருஷ்ணகுமார் சார், வரலாமா? அடடே, ஆனந்தன் சாரா, வாங்க வாங்க. உடைகளுக்கு இஸ்திரி போட்டு கொண்டிருந்தவர் இஸ்திரி பெட்டியை நிமித்து வைத்து சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டு ஆனந்தன் அருகில் வந்தார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் என்றவனாக ஆனந்தன் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான். உங்கள் வரவு எனக்கு தொந்தரவா ஆனந்தன் சார்? என் இனிய நண்பர் அல்லவா நீங்கள்? ஜஸ்ட் 1 செகண்ட் ப்ளீஸ் என்று கிருஷ்ணகுமார் உள்ளே எழுந்து சென்றார். அடுத்த 5 நிமிடத்தில் சூடு பறக்கும் காபி ஸ்நாக்ஸோடு வெளிப்பட்டார். எதுக்கு சார் இதெல்லாம்? வீண் சிரமம் தந்துட்டேன் உங்களுக்கு. நோ, முதலாக வீட்டுக்கு இன்னைக்கு தான் அடி எடுத்து வச்சிருக்கீங்க. ஜஸ்ட் ஹேவ் இட். ஆனந்தன் காப்பி கப்பை எடுத்துக்கொண்டான். பேச்சை எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று புரியாதவனாக லேசான தடுமாற்றம் அவனை ஆட்கொண்டது. சிவராமன் சார் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. பாவம், நல்ல மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. கிருஷ்ணகுமாரே அடி எடுத்து கொடுப்பது போல ஆரம்பித்தார். மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது சார்? பிறப்பு இறப்புன்றது நம்ம கையிலையா இருக்குது? கிருஷ்ணகுமார் அதை ஆமோதிப்பவர் போல தலையசைத்தார். சார், நான் ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்தேன். காலி காப்பி கோப்பையை எதிரே இருந்த டீப்பாயின் மீது வைத்துவிட்டு நேரடியாக விஷயத்துக்கு வந்தா ஆனந்தன். என்னது என்பது போல கிருஷ்ணகுமார் காப்பியை உறிஞ்சினவாறே ஆனந்தன் முகத்தை ஏறிட்டார். நான் இதை பற்றி பேசுகிறதால நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோ, பட் நான் பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கேன். மீராவுக்கு உங்களுக்கான நட்பு எந்த தூரத்துக்கு இருக்கோ, ஆனால் அக்கம் பக்கத்தில் ஒரு மாதிரியாக என் காதுபடவே பேசுகிறாங்க. ஐ கான்ட் டாலரேட் இட். என்னை பொறுத்த வரைக்கும் மீரா ஒரு நல்ல பொண்ணு. அவங்க எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனந்தன் பேசி முடிக்கும் வரை கிருஷ்ணகுமார் மௌனம் காத்தார். ஆனந்தன் சார், இது விஷயமா நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மீராவை நான் என் மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். என் மனைவியாக மீராவை ஏற்றுக்கிறதுக்கு முழு சம்மதம். கிருஷ்ணகுமார் இப்படி சொன்னதும் ஆனந்தன் நிம்மதியாக நிமிர்ந்தான். சார், இனிமேலையும் அவங்க தனியாக இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லைன்னு என் அபிப்பிராயம். நாட்களை கடத்தாமல் சீக்கிரமாக மீராவை உங்கள் மனைவி ஆக்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப உத்தமம். ஓகே, நீங்கள் சொல்கிறதும் ரொம்ப சரிதான். ஆனால் மீரா தான் இப்போதைக்கு வேணான்னு மறுக்கிறாங்க. அம்மா அப்பாவை இழந்து புண்பட்டிருக்கிற மனது ஆறட்டும்னு நானும் இந்த விஷயத்தை ஆற போட்டுட்டேன். ஐ ஆம் ஸோ சாரி. இட்ஸ் ஆல் ரைட் சார். நான் மீராவை சந்திக்க வைக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் விருப்பப்படியே ரிஜிஸ்டர் மேரேஜோ இல்லை கோவில்லையோ செஞ்சுக்கிட்டிங்கன்னா சிவராமன் சாரோட ஆத்மா சாந்தி அடையும். நிச்சயம் செய்கிறேன் ஆனந்தன் சார். என் மீரா வீணா யாரோட அவப்பேருக்கும் ஆளாகக்கூடாது. அப்படி விடவும் மாட்டேன். அப்போ நான் கிளம்புறேன் சார். ஆனந்தன் எழுந்து கொண்டான். ஆனந்தன் விடை பெற்று வெளியேறினான். ஆனால் அதே சமயம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு குழந்தை ராதிகா பக்கத்து அறையில் நின்றிருந்தாள். மனதிற்குள் பாறாங்கற்களை வரிசையாக இண்டு இடுக்கு விடாமல் அடுக்கி வைத்தார் போல கனத்து துக்கம் ஆட்கொண்டது. சமீப காலமாக அப்பா தன்னிடம் அதிகம் பேசுவதில்லை. அப்படியே பேசினாலும் அந்த மீரா டீச்சரை பற்றியதாகவே இருக்க, ஏனோ அந்த பிஞ்சு நெஞ்சில் நஞ்சு கலந்து அந்த செயல் மீரா டீச்சரிடம் எத்தனை பிரியம் வைத்தாலோ அத்தனை வெறுப்பையும் பொறாமையையும் சுமந்தாள். மீரா டீச்சரை அப்பா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாரா? அந்த சின்னஞ்சிறு நெஞ்சம் ஓரளவு உணர்ந்து கொண்டு விட்டது. ஏனோ சட்டென்று அப்பாவின் மீது வெறுப்பு படர்ந்தது. அம்மா என்று அழுகை முட்டி கொண்டு வந்தது. ஏக்கமாக தன் அறையை தாண்டி அப்பாவின் அறைக்குள் சென்றவள் மேல் வரிசையில் அடுக்கப்பட்டிருந்த புத்தகங்களுக்கு இடையே இருந்த அந்த ஆல்பத்தை ஸ்டூல் போட்டு ஏறி எக்கி ஒரு வழியாக எடுத்துக்கொண்டு இடறி விழாது சுதாரித்து இறங்கினாள். அது கிருஷ்ணகுமார் கற்பகத்தின் திருமண ஆல்பம். ராதிகா மெதுவாக பக்கங்களை புரட்டினாள். மனக்கோலத்தில் கற்பகம் தேவதையாக ஜொலித்து கொண்டிருந்தாள். அதுக்கு அடுத்த புரட்ட கடைசியாக குழந்தையாக இருந்த ராதிகாவை தூக்கி வைத்து கொண்டு கற்பகம் அழகாக புன்னகைத்து கொண்டிருந்தாள். அந்த போட்டோவின் மீது ராதிகாவின் பார்வை நிலைத்து நின்றது. அம்மா என்று மெல்ல தொட்டு வருடினாள். பிஞ்சு நெஞ்சில் என்ன ஏக்கங்களோ விழி வழியே நீர் கசிந்தது. அம்மா, அப்பா எனக்கு மட்டும் இல்லைம்மா, அப்பா என்னை இப்பெல்லாம் ரொம்ப கொஞ்சறதே இல்லைம்மா, எரிஞ்சு விழுறாரு. தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட எனக்கு என் அப்பா வேணும்னா மீரா டீச்சர்கிட்ட இருந்து அப்பாவை காப்பாற்றி கொடுமா. என்னை மட்டுமே கொஞ்சம் அப்பாவை எனக்கு கொடுமா. நீ தான் சாமியாக போயிட்ட, எனக்கு அப்பாவையாவது கொடுமா.
ராதிகாவின் சின்ன இதழ்கள் என்னென்னமோ சொல்லி முணுகின. அப்படியே அங்கேயே உறங்கியும் போனாள். ராது எங்கடா போயிட்ட? மகளை ஒவ்வொரு அறையாக தேடியவர் கடைசியில் அவள் தன் அறையில், அதுவும் தரையில் படுத்து கிடப்பதைக் கண்டு ஓடி வந்தார் பதற்றத்தோடு. ராது, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இங்கே வந்து படுத்துட்ட? ராதிகாவின் கோலத்தை கண்டு அவளுக்கு என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ என்று பதப்பதைப்புடன் மடி மீது தூக்கி வைத்து கண்களை தட்ட ராதிகா உறக்கம் களைந்து எழுதாள். அழுத விழிகள் சிவந்து நின்றது. என்னடா, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஆதரமாக அவள் கேசங்களை ஒழுங்குபடுத்தியவரின் கண்களில் அப்பொழுதுதான் அந்த ஆல்பம் பட்டது. ஏண்டா ராது, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற? ஏன் அம்மா ஞாபகம் வந்துடுச்சா? அம்மா ஃபோட்டோவை எடுத்து பார்த்தியாடா செல்லம்? கவலையே படாத ராது, உனக்கு அம்மா சீக்கிரம் கிடைப்பா. மகளின் மனநிலை புரியாதவராக கிருஷ்ணகுமார் பேச ராதிகா மௌனமாக இருந்தாலே அன்றி தந்தையிடம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. சரியாக மாலை 6 மணியானதும் ராதிகாவை முனியம்மாவிடம் விட்டுவிட்டு, ராது, நான் மீரா டீச்சர் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டுரு, குட் கேர்ள் என்று மகளின் கன்னத்தை செல்லமாக தட்டி மீராவை காணும் குசியில் அவர் வெளியேற ராதிகா உள்ளுக்குள் பொங்கும் உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியாமல் கேவினவளாக ஓடி சென்று சோஃபாவில் சுருண்டாள். மீரா, உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அத்தனையும் நீயே செலக்ட் பண்ணு, பில் மட்டும் செட்டில் பண்ணிடுறேன். கிருஷ்ணகுமார் மீராவின் காதுகளில் மெல்ல கிசுகிசுத்தார். மீரா ஒரே ஒரு செட் கல்வளையல்களை மட்டும் தேர்ந்தெடுக்க, என்ன மீரா நீ என்று கடிந்து கொண்டவர் அவராகவே அவருக்கு விருப்பப்பட்ட நகைகளை செலக்ட் செய்து பில் போட சொன்னார். எதுக்குங்க இத்தனையும்? மீரா அவரின் அன்பில் திக்கு முக்காடி போனாள். இது மட்டும் இல்லை, இன்னும் உன் அக்காவோட நகைகள் எல்லாம் வீட்டில் நிறைய இருக்குது, அத்தனையும் உனக்கு தான். அக்காவா? புரியாது கேட்டாள் மீரா. மண்டு கற்பகத்தை தான் சொன்னேன், புரிஞ்சுதா? இப்போவாது சரியான டியூப்லைட் நீ. சங்கீதம் கற்றுக் கொடுத்து பாவம் குழந்தைகள். கிருஷ்ணகுமார் கேலியாக சீண்டினார். கொஞ்சம் விட்டா போதுமே, அடியோட வாடுறீங்களே, உங்களை அப்புறமா கவனிச்சிக்கிறேன். மீரா புன்னகையுடன் பில்லியனில் தொற்றிக்கொள்ள ஜன நெரிசலினோடு பைக் புகையை கக்கி நல்லி சில்க்ஸில் வந்து நின்றது. மீராவின் கல்யாணப்பட்டு புடவையை கிருஷ்ணகுமாரே தேர்வு செய்தார். புன்னகை தவள மீரா கிருஷ்ணகுமாருடன் வெளிவந்தாள். மீரா, ஒரே டயர்டாக இருக்குது ஐயாவுக்கு, இன்றைக்கி உன் கையால் தான் சாப்பாடு தருவியா? ரொம்ப தான் அவசரப்படுறீங்க. இதுக்கே அவசரங்கிறியே அம்மா தாயே, வெறும் சாப்பாடு மட்டும்தானே கேட்டேன். ஐயோ, வண்டியை பார்த்து ஓட்டுங்க, இல்லை ஜிஹெச் எதுலையாவது கிடக்கணும் கல்யாண நாளில். நல்ல மூட ஸ்பாயில் பண்ணாத மீரா. சிரிப்பும் கும்மாலமுமாக பைக்கை விட்டிருங்கையில் வெளிவாசலில் ராதிகா நிற்பது தெரிந்தது. பைக்கை போர்ட்டிகோவில் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு சின்ன டிக்கியிலிருந்து பார்சல்களை எல்லாமே மீராவிடம் எடுத்து கொடுத்தார். என்னடா ராது, இங்கே நின்றுட்ட? பனி பெய்யுது, நட உள்ளே போ. மகளை உள்ளே அழைத்து சென்றார். முனியம்மா, எங்கே போயிட்ட முனியம்மா? முனியம்மாவை குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு போனால் கிருஷ்ணகுமார் குரல் கொடுக்க வெறுமைதான் முகத்தை வந்து அறைந்தது. ராது, சாப்பிட்டியாடா செல்லம்? இல்லை என்பது போல தலையசைத்தாள் ராதிகா. மீரா, ப்ளீஸ் கொஞ்சம் ஏதாவது குக் பண்ணி கூட கிருஷ்ணகுமார் சொல்ல மீரா சமையல் அறைக்குள் நுழைந்தாள். குருச்சேத்திர போர்க்களமாக இறைந்து கிடந்த பொருட்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி சமைக்க துவங்கினாள். தண்ணீர் பருக சமையல் அறைக்குள் நுழைந்த கிருஷ்ணகுமார் பொருட்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக வரிசைப்படுத்தப்பட்டிருப்பதை கண்டார். இதுக்கு தான் பொண்டாட்டி வேணும்னு பெரியவங்க சொல்கிறாங்களாக்கும். கேட்டவாறு மீராவின் இடுப்பை நறுக்கென்று கிள்ளினார். ஐயோ என்று திரும்பினாள். கிருஷ்ணகுமாரை கண்டதும் முகம் சிவந்தாள். என்னங்க நீங்கள், விளையாடுறதுக்கு நேரம் காலமே இல்லையா? எந்த நேரத்தில் விளையாடுறதுன்னு சொல்லிக் கொடுங்க டீச்சர் அம்மா என்று அவர் தன் இதழ்களை கன்னத்தின் அருகே கொண்டு செல்ல மீரா சட்டென்று விலகி சிரித்தாள். இன்னும் 2 நாள் பொறுமையாக இருக்கக்கூடாதா? 3.5 வருஷம் பொறுமையாக இருந்துட்டேன், இப்போ முடியலையே மீரு என்று ஏக்க பார்வை பார்த்தவரை, முதல்ல வெளியில் போங்க, என்ன வேணும் நான் கொண்டு வந்து தரேன் என்று நேட்டி தள்ளினாள் மீரா. போச்சுடா சாமி, ஆட்சியை இப்போவே கைப்பற்றுறீங்களா? என் கதை என்னாக போகுதோ? சிரித்தவராக அவள் கன்னத்தை தொட்டு கிள்ளிவிட்டு வெளியே வந்தார். இது அத்தனையையும் பார்த்து கொண்டு இருந்த ராதிகாவால் தாங்க முடியவில்லை. வந்ததுமே தூக்கி அணைத்து முத்தமலை பொழிந்து கொஞ்சம், அப்பா இன்று பார்சலாக நகை புடவை என்று மீரா டீச்சருக்காக வாங்கி வந்ததோடு அல்லாது தன்னை விட்டு மீரா டீச்சரை கொஞ்சம் சென்றது தான் ராதுவின் பிஞ்சு நெஞ்சை நெறிஞ்சு முள்ளாக நெருடியது. கண்கள் தழும்பி நின்றன. என்ன ராது, புகை வருது பாரு, இங்கே நின்னா கண் எரியத்தா செய்யும், வா. மகளின் மனதின் எரிச்சலை புரிந்து கொள்ளாதவர் அவளை அழைத்து சென்று ஃப்ரிட்ஜிலிருந்து கேக்கை எடுத்து கொடுத்தார். வேண்டாண்டாடி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டா, அம்மா சமைக்க இன்னும் நேரமாகுமில்ல, உனக்கு பசிக்கலையாடா? மகளை மடிவீது வைத்து தூக்கி வைத்து கொண்டார். டாடி, நான் சம்ஸ் எல்லாம் இன்னும் முடிக்கவே இல்லை, போய் போடணும் என்று அப்பாவின் மடியிலிருந்து இறங்கி கொண்டாள்.
தன் மீதான வெறுப்பின் காரணமாகத்தான் குழந்தை தன்னை உதறிச் செல்கிறாள் என்பதை உணர்ந்து கொள்ளாதவராக குட் கேர்ள், சம்ஸ்ல சந்தேகம்னா கேளுடாராது என்று சொன்னார். எப்பொழுதும் பாடங்களை அருகிலிருந்து சொல்லித் தருபவர் அவளுக்கு புரியாத இடங்களில் எல்லாமே சிரத்தை எடுத்துக்கொண்டு அவளுக்கு விளங்கும் வரையில் பொறுமையாக சொல்லித் தருபவர் இன்று ராதுவை தனியே விட்டுவிட்டார். இது எதிலுமே அவர் தவறு என்று கருதி எதையும் செய்யவில்லைதான். ஆயினும் காலத்தின் கண்களில் அது பெரும் தவறுகளாக கணக்கு எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. மீரா சுட சுட இருவருக்கும் பரிமாறினாள். கிருஷ்ணகுமார் அபாரம் என்று பாராட்டினவராக சாப்பிட ராது சோற்றை கைகளால் அலைந்து கொண்டிருந்தாலே அன்றி ஒருவாய் கூட சாப்பிடவில்லை. உற்சாகம் ததும்ப கிருஷ்ணகுமார் மீராவிடம் பேசி இடையிடையே சிரித்து கொண்டிருந்தார். சிரிப்பின் உச்சம் புரைக்கேற ஒரு கணம் கிருஷ்ணகுமார் திக்கு முக்காடி போய் இரும கண்களில் நீர் கட்டிக்கொள்ள மீரா அவர் தலையை தட்டி தண்ணீர் புகட்டி ஆசுவாசப்படுத்தினாள். ஒருவாய் கூட தனக்கு ஊட்டவில்லை அப்பா என்பதே ராதுவுக்கு கழுத்து வரையிலும் பெருங்குறையாக இருந்தது. துக்கம் தொண்டையை அடைத்தது. அம்மா என்று வாய்விட்டு கதறி அழ வேண்டும் போல இருந்தது. இத்தனை நாட்களும் அந்த சின்னஞ்சிறு கூட்டிற்குள் பாச பறவையாக அப்பாவின் நேசம் பகிர்ந்து திளைத்து தெரிந்தவள் இடையே மீரா டீச்சர் நுழைந்து மொத்தத்தையுமே தட்டி பறித்து கொண்டதை உணர்ந்து அழுகை, பொறாமை, எரிச்சல், ஆத்திரம் என்று மொத்த கவலையாக கொதித்தாள் ராதிகா. ராது, சமர்த்தா இருக்கணும்டா, ஜஸ்ட் 5 minutes, மீராமாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். கிருஷ்ணகுமார் மகளின் பதிலை கூட பார்க்காதவராக மீராவை அழைத்து கொண்டு அவளின் வீட்டில் விட்டு வர கிளம்பினார். ராது, குட் நைட். பைக்கில் ஏறின மீரா கையசைத்து புன்னகைக்க எரியும் தீக்கங்கை எடுத்து சொருகினார் போல ராதிகாவின் நெஞ்சம் தகித்தது. கிருஷ்ணகுமார் பைக் புகையை கக்கி இருளில் மறைந்து விரைய ராதுவின் உள்ளம் புகை சூழ்ந்து போனது. நேரம் 8:30 9 தொட்டிருக்க இதோ 5 நிமிடங்களில் திரும்பி வருகிறேன் என்று அடுத்த தெருவுக்கு சென்ற அப்பாவை இன்னும் காணாது இயலாமையினாலும் ஆற்றாமையினாலும் ராதுவின் பிஞ்சு நெஞ்சம் கனத்தது. அந்த நேரம் பார்த்து பவர் கட் ஆகிவிட மொத்த பிரதேசத்தையுமே கானக இருள் சூழ்ந்தது. அம்மா என்று தனிமை பயத்தில் இருளின் தாக்கத்தில் அலறினாள் ராதிகா. இருளில் எது எந்த பக்கம் இருக்கிறது என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பயத்தில் இதயம் தத்தளித்தது. அம்மா அம்மா என்று அரற்றினவளாக மெல்ல மெல்ல அடியெடுத்து வைக்க கால் படிக்கட்டில் சரியாக பதியாததினால் சரேல் என்று சரிந்து விழுந்தவள் அம்மா என்று பெருங்குரலில் அலறினாள். அழுதாலும் அரண்டு புரண்டாலும் அம்மா ஓடி வந்து தூக்கப் போவதில்லை என்று உணர்வுக்குள் உரைக்க அழுகையால் கேவியவளாக தானே எழுந்து நின்றாள். அந்த நேரத்தில் கிருஷ்ணகுமாரின் பைக் உள்ளே நுழைந்தது. ராது, எங்கடா இருக்கிற கேட்டவாறு பைக்கின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் மகள் நிற்பதை உணர்ந்து அருகே சென்றார். சாரிடா ராது, சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. மீரா டீச்சர்கிட்ட பேசிட்டே இருந்ததுனால நேரம் போனதே தெரியல. மகள் தனிமையில் அதுவும் இருளில் கிடப்பாளே என்ற எண்ணம் கூட ஊர்த்தவில்லையா இந்த அப்பாவின் நெஞ்சை? நான் வேண்டாதவளாகிவிட்டேனா அப்பாவுக்கு? மௌனமாக ராது கிருஷ்ணகுமாரின் பின் நின்றாள். சற்று நேரத்தில் கிருஷ்ணகுமார் டார்ச் லைட் தேடிக்கொண்டிருந்த போது வெள்ளமாக மின்சாரம் உயிர் பெற்று அவரை பரிகசித்து சிரித்தது. அப்பொழுதுதான் மகளின் முன்னேற்றி புடைத்து வீங்கி இருப்பதை கவனித்தார். என்னடா அது, எப்படி இப்படி ஆச்சு? வாஞ்சையாக மகளை இழுத்தணைத்தார். கரண்ட் கட் ஆச்சு இல்லை? அப்போது படியிலேருந்து தவறி விழுந்துட்டேன். ராதிகாவின் கண்களில் நீர் சுரந்தது. சாரிடா செல்லம், என்னால் தானே இப்படி ஆச்சு. ஐ எம் சோ சாரி மாறாது. உண்மையான மன வருத்தத்தோடு மகளின் மீதான அன்பில் நெஞ்சம் கரைய முத்தம் பதித்து தன் வருத்தத்தை தெரிவித்தார். டாடி, நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா டாடி? வருத்தம் தோய்ந்து துக்கம் சுமந்து ஒலித்தது ராதிகாவின் குரல். என்னடா ஏமா இப்படி கேட்குற? டாடி உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா, உன் கூடவே தான் இருப்பேன் செல்லம். ரொம்ப வலிக்குதாம்மா ராது. அப்பாவின் நேசத்தில் கரைந்து போனவளாக ராது அப்படியே உறங்கி போனாள். ஆனாலும் அந்த பிஞ்சி நெஞ்சில் ஊமை காயம் வலித்து கொண்டே தான் இருந்தது. மகளை படுக்கையில் கொண்டு சென்று கிடத்திவிட்டு கல்யாண கனவுகளில் மிதந்தவராக தானும் உறங்கி போனார். மறுநாள் காலை எழுந்ததுமே ராதிகாவை படுக்கையில் காணாது சட்டென்று போர்வையை உதறி திடுக்கிட்டு எழுந்தார். ராது, பாத்ரூம், டாய்லெட், சமையலறை, தோட்டம் என்று இன்று இடுக்கு விடாமல் தேடி பார்த்தும் ராதிகாவை காணாது போக முதன்முறையாக கிருஷ்ணகுமாரின் நெஞ்சம் படபடுத்தது. வீட்டை கூட போட்ட மறந்தவராக தெருவில் வெளியில் ஓடினார். அக்கம்பக்கத்து வீடுகளிலும் ராதிகாவின் தோழிகள் வீட்டிலும் விசாரித்து பார்த்தார். இல்லைங்களே, இங்கே வரலைங்களே. எங்கும் இதே பதில் எதிரொலிக்க
ராதிகா என் செல்லம், என்னை விட்டு எங்கடா போயிட்ட என்று தனக்குத்தானே அரற்றினவனாக மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வந்து பைக்கை ஊசிப்பி கொண்டு மீராவின் வீட்டை நோக்கி விரைந்தார். மீராவின் வீட்டிலாவது ராதிகா இருக்க வேண்டுமே, கடவுளே, என் ராதிகா கிடைக்க வேண்டும். மனது கடவுளிடம் மண்டியிட்டது. பைக்கை நிறுத்தியவர் அவசர அவசரமாக மீராவின் வீட்டிற்குள் நுழைந்தார். ராது இங்கே வந்தாளா மீரா? பரபரப்பாக விசனம் மேலிட விசாரித்தார். இல்லைங்களே என்று சொன்ன மீராவையும் கவலை பற்றி கொண்டது. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன் மீரா? ராதிகாவை காணாமல் நான் எங்கே போய் தேடுவேன்? கிருஷ்ணகுமார் ராதிகாவின் மீதான பாசத்தில் பதறினார். என்னது, ராதிகாவை காணோமா? காலையில் எழுந்ததுமே படுக்கையில் இல்லை. வீடு, அக்கம் பக்கம், அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு எல்லாமே தேடி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட அழுதார் கிருஷ்ணகுமார். போங்க சீக்கிரம், எங்கேயாவது ஒரு பக்கம் தேடுங்க, நானும் வர்றேன் என்று மீரா அவருடனேயே ஓடினாள். ராதிகாவை காணவே இல்லை. கிருஷ்ணகுமார் தெருவென்றும் பாராது வாய் விட்டு அழுதார். சோ, என்னங்க நீங்கள் சின்ன குழந்தையாட்டம், ராதிகா கிடைச்சிடுவா, ப்ளீஸ் கூல் டவுன். மீரா அவரை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தாள். அதே நேரம் வாக்கிங் சென்ற ஆனந்தன் வஉசி பூங்கா முன்பாக யாரோ ஒரு குழந்தை அழுது கொண்டு நிற்பதை அறிந்து நெருங்கினவன் ராதிகாவை கண்டதும் அதிர்ந்தான். ராதிகா, இங்கே ஏம்மா நிற்கிற? ஏன் அழற? அவளின் கரம் பற்றி விசாரித்தான். ராதிகாவிடமிருந்து அழுகை மட்டுமே பதிலாக ஒலித்தது. என்னாச்சு ராதிகா, ஏன் அழற? அப்பா எங்கே போனார்? எனக்கு அப்பா வேணும், எங்கள் அப்பா வேணும், அவள் அழுது கொண்டே சொல்ல. அப்பா எங்கே போனார்மா? அப்பா வீட்டில் இல்லையா? அன்பாய் அவளை அணைத்து விசாரித்தான். எங்கள் அப்பாவை மீரா டீச்சர் என்கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்க, எனக்கு எங்கள் அப்பா வேணும். ராதிகா தொடர்ந்தால ஆனந்தனுக்கு சொரேல் என்றது. நொடியில் அவள் மனதை உணர்ந்து கொண்டு விட்டான். அவளை சமாதானப்படுத்தி தன் வீட்டுக்கு அழைத்து வந்து காபி பிஸ்கட் ஊட்டிவிட்டு அவளை கிருஷ்ணகுமாரிடம் அழைத்து செல்ல கிளம்பினான். மீரா டீச்சர் இருந்தால் நான் வரமாட்டேன் அங்கிள், எனக்கு மீரா டீச்சர் வேண்டாம், அப்பா தான் வேணும். பிடிவாதமாக, அதே சமயம் திட்டவட்டமாக தன் முடிவை ராதிகாவின் குரல் ஒலிக்க ஆனந்தன் குழம்பி போனவனாக அவளை மேலும் ஆறுதல் வார்த்தைகளாக தேற்றி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து சென்றான். அதே நேரம் வீட்டில், என்னங்க குழந்தைகிட்ட தப்பாக எதுவும் அவள் மனசு நோகிற மாதிரி பேசினீங்களா? இல்லையே மீரா, நான் பேசுவேனா? என்னை பற்றி தெரியாதா உனக்கு? இல்லைங்க, எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள். சின்ன குழந்தை, அவள் வெளியில் சொல்ல தெரியாமல் வெளியேறிட்டா. இல்லையேம்மா, நான் என் குழந்தைகிட்ட கடிஞ்சு கூட பேசினது இல்லையே என்று ஆரம்பித்து நேற்று இரவு அவள் தலையில் அடிபட்டு புடைத்து போனது முதல் அன்று அவள் அம்மாவின் ஃபோட்டோவை எடுத்து வைத்து அழுது கொண்டு கிடந்தது வரை சொல்லி முடித்தார் கிருஷ்ணகுமார். சற்று நேரம் வரை அறையில் கனத்த மௌனம் நிலவியது. மீரா மௌனமாக நின்றிருந்தாள். அவள் யோசிப்பது போல தெரிந்தது. என்ன மீரா, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்லைங்க, ராதி ஏன் வீட்டை விட்டு போனான்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க சொன்ன மீராவின் கண்கள் லேசாக தழும்பி நின்றது. என்ன மீரா, நீ என்ன சொல்கிற? நம்மளை மட்டும் நினச்சிட்டு இருந்த நாம தான் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டோம். ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சராக பிரியம் காட்ட தெரிஞ்ச அவள் மனசு என்ன அவளுக்கு அம்மாவாக நினச்சி ஏற்றுக்க இடம் கொடுக்கலைங்கிறது தான் நிஜம். உங்கள் நேசத்தை பங்கு போட்டுக்கன்னு இந்த வீட்டில் நான் நுழையிறத அவள் விரும்பலை. மீரா சொல்ல சொல்ல அப்பொழுது தான் அவர் நெஞ்சில் உரைத்தது. தன் செயலால் தன் குழந்தையை தானே தூக்கி எறிந்து விட்டோமே, துரத்தி விட்டோமோ என்ற எண்ணமோட தன் சுயநலம் கண்முன் விரிய தன் மீதே வெறுப்பு படர்ந்தது. ஐயோ, நான் என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்டேன் மீரா? என் குழந்தை மனசை புரிஞ்சிக்காம நான் வார்த்தைகளுக்கு பதிலாக கண்ணீர் மணிகள் உருண்டது. அதே நேரம் ஆனந்தன் குழந்தை ராதிகாவை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். என்னங்க, ராதிகா வந்துட்டாங்க. மீரா மகிழ்ச்சி பெருக்கில் கூவ சடார் என்று நிமிர்ந்தவர் ராதிகாவை கண்டதும் பாய்ந்து ஓடி சென்று அணைத்து கொண்டார். ராது, என்னை விட்டு எங்கடா போன? ஏண்டா போன? அப்பா தப்பு பண்ணியிருந்தா அடிடா செல்லும், அடி அடி. ராதிகாவின் சின்ன கைகளை பற்றி முகத்தில் அறைந்து கொண்டார். மகளின் மீது வைத்த நேசம் கண்ணீராக கரை புரண்டது. தந்தை தன் பொருட்டு கலங்கி கண்ணீர் வடிப்பதைக் கண்டு மனம் துடித்தது. டேடி, அழாதீங்க டேடி, நீங்கள் அழுதான் நானும் அழுவேன். ராதிகா தந்தையின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட அவளை அணைத்து முத்தமாறி பொழிந்தார். ஆனந்தன் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். என் ராதுவை திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, ரொம்ப நன்றி சார். ஆனந்தன் கைகளை பற்றி கொண்டு அழுதழுக்க நன்றி தெரிவித்தார். ராதிகாவை பத்திரமா பார்த்துக்கோங்க சார் என்று ஆனந்தன் விடை பெற்று வெளியேறினான். மீரா மௌனமே உருவாக நின்றிருந்தாள். பொட் பொட் என்று கண்ணீர் துளிகள் சிதறின. நான் போகிறேன் என்றாள்.
வெளிவாசல் நோக்கி நடக்க, மீரா என்னம்மா சொல்கிற? கிருஷ்ணகுமாரின் நெஞ்சம் அவளின் கண்ணீர் துளிகள் கண்டு கலங்கியது. ஆமாம், நான் திரும்பி இனி இங்கே வரப்போகிறதே இல்லை சார். நான் என் சொந்த ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் அம்மா அப்பா வாழ்ந்த மண் என்னையும் வாழ வைக்கும். அநேகமாக இதுதான் நம்ம கடைசி சந்திப்பாக இருக்கும். தாழ்ந்த குரலில் தலை குனிந்து மீரா வெளியேற, வேண்டாம் மீரா, வேண்டாம்மா, நீ எனக்கு வேண்டும் மீரா. தயவு செஞ்சு என்னை தவிக்க விட்டுடாத மீரா. கிருஷ்ணகுமாரின் மன உணர்வுகள் உள்ளும் புறமுமாக புரண்டு துடித்தது. கண்கள் சரம் சரமாக நீரை சுரந்தது. தன் நேசம் மூணப்பட்டு போய்விட்டதை அறிந்து மனம் வெதும்பியது. மீரா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா? நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ராதிகாவுக்கு நான் என்றைக்குமே மீரா டீச்சராக மட்டுமே இருக்க ஆசைப்படுறேன். அவளுக்கு அம்மாவாக இருக்கிறத விட ஆசானாக இருந்தாலே அவள் அன்பு எனக்கு கிடைக்கும். டீச்சராக இருந்துட்டு தப்பான பாடத்தை சொல்லி கொடுக்க முன் வந்ததை அறிஞ்சு ராதிகா எனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்துட்டா. மனதுக்குள்ளே இடம் பிடிக்க தெரிஞ்ச எனக்கு அவள் உணர்வுக்குள்ளே இடம் பிடிக்க தெரியாதது என் துரதிர்ஷ்டந்தான். கண்ணீர் பொங்க கூறினவள் ராதிகாவின் அருகில் வந்தாள். ராதிகா, நான் போறண்டா செல்லம். கண்ணீர் மல்க உதடுகள் துடிக்க மீரா சொல்லிவிட்டு விலக ராதிகாவின் மனதும் சற்று கலங்கித்தான் போனது. மீராவின் அழுகையும் துயரமும் சுமந்த குரலும் அவளின் மனதை லேசாக அசைத்து தான் பார்த்தது. அதோடு பிரிவை தாங்க இயலாது தத்தளித்து தவித்து நிற்கும் அப்பாவை பார்க்க மனது கரைந்து போனது. மீரா அமைதியாக வெளியேறி வெளிகேட்டை திறந்து கொண்டு வெளி வாசலில் இறங்கி நடக்க, கிருஷ்ணகுமார் தன் இதயமே கலன்று போவது போல துக்கத்தில் குலுங்கி குலுங்கி கண்ணீர் வடிக்க, அதுவரை மௌனமாயிருந்த ராதிகா, அம்மா நில்லுங்க, அம்மா என்னை விட்டு போகாதீங்க, அம்மா கத்திக்கொண்டே வாசல் கேட் தாண்டி தெருவில் இறங்கி ஓடினாள். கிருஷ்ணகுமார் சிலிர்த்து எழுந்த அதே நேரம் மீராவும் ராதிகாவின் குரல் கேட்டு திரும்பினாள். அம்மா என்னை விட்டு போகாதீங்க, அம்மா எனக்கு நீங்க வேணும் என்று ஓடி சென்று மீராவை கட்டி கொண்டாள். ராது, என்னடா சொன்ன? அம்மா நான் சொன்னேன், அம்மா நான் சொன்னேன். வாரி எடுத்து அணைத்து கொண்டவளாக கண்களில் ஆனந்த கண்ணீர் துளித்து நிற்க, சற்று முந்தைய நேரத்து துக்கம் தூசாக பறந்து போக ராதிகாவை இறுக்கி அணைத்து முத்தமாறி பொழிந்தாள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.